அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஏன்னா இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா எல்லாருமே நிறைய படங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதுல இந்த தீபாவளிக்கான கரெக்டான சரவடி சிரிப்பு சரவடி அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நோ லாஜிக் அண்ட் பியூர் மேஜிக் அப்படிதான் சார் சொன்னாரு. சோ கண்டிப்பா இந்த ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு அழகான நகைச்சுவை மற்றும் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கான ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை போற்றி புகழலாம் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய அப்கோர்ஸ் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. அண்ட் இப்பொழுது மேடைக்கு ப்ரொடியூசர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கம்பி கட்டின கதையுடைய இயக்குனர் மற்றும் நடிகர் நம்ம சிங்கம்பள்ளி அண்ணாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நகைச்சுவை மன்னன் அதடா ஜாவா சுந்தரேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் நான் திடீர்னு வேலண்டைன்ஸ் டேயோட செலிப்ரேஷன் நினைச்சேன். எல்லாருக்கும் ரெட் ரோஸ் கொடுத்துட்டு இருக்காரு சார். சூப்பர் சார். இது உண்மையாலுமே எனக்கு வேலண்டைன்ஸ் டே. சூப்பர் சூப்பர். எனிவே சோ இப்படத்தின் நட்டி சாருடன் இணைந்து நடித்திருக்கும் ஜோடியாக நடித்திருக்கும் ஸ்ரீ ரஞ்சனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதுதான் ரவி சார் எப்படி கொடுக்க போறாருங்கிறத நான் பார்க்க போறேன். சார் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓ ஓகே சார், எங்களுக்கு தெரியல சார், ஆஃப்லைன்ல நடந்திருக்கு எனக்கு தெரியல. ஓகே சார், அடுத்ததாக டயலாக் ரைட்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளே நம்மளுடைய ஆக்சுவலி நடிகர் மற்றும் இயக்குனர் முருகானந்தம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துடைய டயலாக் ரைட்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ மாடல் அண்ட் அப்கோர்ஸ் இந்த படத்துல பார்க்கும்போது ஆக்டர்னு தெரிஞ்சிச்சு, ஆனா இந்த பாட்டுல பார்க்கும்போது நல்ல டான்சர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. முகேஷ் ரவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நீங்க தப்பா சொல்றீங்க, அவர் டான்சர் மட்டும் கிடையாது, கரெக்டா சொல்லுங்க. உங்க மனசுல என்ன தோணுது? அதாவது இந்த ஓகே 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 நீங்க சொல்லி கொடுத்தது நான் சொல்லிடுறேன் சார். ஜிபேல 501 ரூபாய் மட்டும் அனுப்பிச்சிருங்க. சோ பெண்கள் மனதை கொள்ளை கொள்ளும் ஆண் அழகன்னு சொல்றீங்களா? ஓகேயா? அதான் அவர் சொன்னாரு சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் சார் முகேஷ் ஆக்சுவலி. சோ வெல்கம். யா ஆல்ரைட். அண்ட் முகேஷ் உடைய ஜோடியாக நடித்திருக்கும் அழகு மங்கை ஷாலினி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எனக்கு கம்மியா இருந்தா போதுங்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக எஸ் இந்த படத்துடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் முத்துராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் TSR அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நம்ம எல்லார் மனதையும் அவருடைய சிரிப்பாலும் நகைச்சுவையாலும் கொள்ளை கொள்ளும் கோதண்டம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் MRM ஜெய் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் சதீஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சதீஷ்க்கு ரசிகர் மன்றம் அதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர் சார், நடி சார் பாத்துட்டாரு, கவனிச்சிட்டோம். ஓகே, எங்கெல்லாம் ஸ்லீப்பிங் சர்வீஸ் ஸ்லீப்பர் சர்வீஸ்ல உட்கார வச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக எடிட்டர் ஃபாசில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓ அப்படிங்களா சார், இது தெரியாம போச்சு சார், நம்ம உள்ள உட்கார்ந்து சொல்லி. சோ எஸ். அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
So let's welcome our director சிவகுமார் அவர்கள். அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஓகே. அடுத்ததாக ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் ஜாக்கி ஜான்சன் மற்றும் ஹரிகிரண் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அதான் டான்ஸ் மாஸ்டர் சொன்னேன். ஓ இவங்களா? ஓகே சார் டான்ஸ் மாஸ்டர் அவரு. ஓகே சோ தேங்க்யூ சதீஷ். அவரு வந்து ஹரிகிரண் வந்து டான்ஸ் மாஸ்டர். ஓகே சோ டான்ஸ் மாஸ்டர் ஹரிகிரண் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்தி அவர்கள் மற்றும் அபார் ராஜா அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். அவங்க இருக்கு. அடுத்ததாக சிங்கமொழி அண்ணாவோட பேரா நடித்த நடிகை ஷாலினி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். அப்ப இந்த படத்துல 2 ஷாலினி அவர்கள் இருக்காங்க. சூப்பர். அடுத்ததாக ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் உமா மகேஸ்வர ராவ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கிருஷ்ணமோகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்துல வசன உதவி மற்றும் கோ டைரக்டராக வேலை செய்திருக்கோம் டாவின்சி சரவணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா கம்பி கட்டின கதை அப்படிங்கிற அந்த பட டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த பேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே பாதி விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சு. சோ இட்ஸ் பியூர் ஹியூமர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய லாஜிக்லாம் இல்ல பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. சோ ஜாலியா வந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படத்துடைய ரொம்ப அழகான இந்த ஆடியோ லான்ச்ல நம்ம இருக்கோம், இந்த விழாவில் இருக்கோம். அண்ட் முதலாவதாக ப்ரொடியூசர் ரவி அவர்களை மேடையில் இருக்கும் ப்ரொடியூசர் ரவி அவர்களை இந்த விழாவை வந்து ரொம்ப அழகா தொடங்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய உரை மூலியமாக. வணக்கம் அண்ட் வெல்கம் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்ததுக்கு ஒரு ப்ரொடியூசரா இல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் நான் பேச விரும்புறேன். இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருமே வந்து நாங்க ஒர்க் பண்ணல, நாங்க வந்து ஒரு டூர் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலா நந்தினி மேடம் சொன்னாங்க, அவங்க சொன்னதுல 2 விஷயம் கரெக்டான விஷயம். இது வந்து கம்பி கட்டின கதைன்னு பேரு வச்சது வந்து நானு, அதுக்கப்புறம் நட்டி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து வந்து வச்சோம் கம்பி கட்டின கதைன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் இந்த டிராவலை சொல்லிடுறேன். என் பேர் ரவி. நான் பேசிக்கலா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் வந்து ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கேன். என் நண்பன் ராஜநாதன் இந்த படத்தோட டைரக்டர் பிளஸ் ஸ்டோரி அவர் தான் எழுதினாரு. கூட உட்காந்துட்டு மற்ற எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க இந்த விஷயத்துல. ஸ்டோரியை வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்காகவும் ஒரு படமா எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்துறதுக்காகவும். 22 வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப வருஷமா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு ஒரு படம் பண்ணணும்னு. எனக்கு பேசிக்கா காமெடி மட்டும்தான் பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து கிட்டார் பிளேயர் கூட. ஸோ நான் இந்த படத்துல டிராவல் பண்ணுனா ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் தான் அவன்கிட்ட சொன்னது, காமெடி படம் தான் முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து சாமியாரு காமெடி ஏமாத்துற வேலை. சொன்ன உடனே அவன் சொன்னது, இதால ஒருத்தரால தான் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்த சேர்த்து பண்ணணும்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒருத்தரால தான் பண்ண முடியும், அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு. அவர் வந்தாருன்னு யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு 2-3 படம் போட்டு காமிச்சா. அது பார்த்த உடனே எனக்கே பயமாயிடுச்சு. இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசி நட்டி சார் வந்து ஓகே சொல்லதான் என்கிட்ட வந்து சொன்ன உடனே அடுத்த நாள் நான் ஆஃபீஸை போட்டுரு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம்.
பண்ணி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 3-4 monthsல நட்டி சார் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சார். அப்புறம் ஒரு 5th-6th monthல வந்து முருகானந்தம் சாரும் கூட ஜாயின் பண்ணிட்டு அவரும் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நாங்க எழுதின கதை அப்படியே டோட்டலா மாறிச்சு. 3 தடவை மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் படமா எடுப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஷூட்டிங் போகும்போது தான் தெரியும் இங்க உட்காந்துருக்கவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒருத்தர் கூட சாதாரண ஆள் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றதெல்லாம் மீறி ஒரு லைஃபா பாக்குறாங்க அவங்க. இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து லைஃபா தான் பாக்குறாங்களே தவிர ஜஸ்ட் ஒரு மூவி அதுல போய் நான் ஒரு வேலை பண்ண போறேன்றது அவங்க இல்லவே இல்லை. பேஷனுக்கும் மேல கிரியேட்டிவிட்டி வந்து இப்படி ஒன்று இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷூட்டிங்ல எல்லாம் டேக்கு கரெக்டா போவோம். ஆனா கேமராக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்களாம் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம். அதனால ரீடேக் ஆகும். ஸ்பாட்லேயே வந்து டயலாக்ஸை மாத்தி அதை வந்து எப்படி டெலிவரி பண்றாங்கன்றது படம் பாருங்க. நான் நிறைய பேச விருப்பம் இல்லை, படத்தை பாருங்க. என் நண்பனுக்கு நான் இந்த படம் மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் நான் நினைச்சேன்னு இருந்தேன். ஆனா நட்டி சார், சிங்கம்புலி சார், சாம் சார், கோதண்டம் சார் என்ன லெவலுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட கோர் காம்பிடென்சி அதை வந்து மோஷன் பிக்சர்ல எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்ன்றத வந்து வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்றத அப்ப நீங்க ரீகால் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நட்டி சார் மற்ற படத்தை பத்தி பேசக்கூடாது. மற்ற படத்துல நடிக்கிறது வந்து எனக்கு இன்னமும் ஒரு உடன்பாடு இல்லை. அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் அண்ணன் எனக்கு அவர் அண்ணன் தான். இப்போ இது ஒரு டோட்டலா ஒரு ஃபேமிலி தான் என்னை பொறுத்த வரைக்கும். மைக் டைசனை கூட்டின்னு வந்து கபடி விளையாட வச்சுட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. ஒரு மைக் டைசனை கூப்பிட்டு வந்து கபடி விளையாட வச்சிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் அது கிடையாது, வேற லெவலு. அது வந்து இந்த படத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்காரு. நல்லபடியா முடிஞ்சு அடுத்தது பண்ண போறதுல ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 2 வரும். அது கம்பி கட்டின கடை எல்லாம் அது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறோம். அதுவும் ஒன்று விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் லாஜிக் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை, லாஜிக் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லாஜிக் இதுல 2 விஷயம் இருக்கு. அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி வேணும், மியூசிக் நல்லா இருக்கணும். நம்ம பிஸ்னஸ்ல லைஃப்ல ஆல்ரெடி எல்லாத்துலயும் நியூஸ் பேப்பரை பாருங்க, டிவியை பாருங்க, செய்திகள் என்ன வருது? இவன் அதை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், வெட்டினான், ரேப் பண்ணிட்டான், திருட்டு போச்சு, இட்சி பண்ணான், ஏதோ நடக்குது. நெகட்டிவ் 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 நெகட்டிவ். ஒர்க் போறோம், ஒர்க்ல என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணோம், வேர்த்து வேலை பண்ணோம், அடிபட்டாலும் வேலை செய்யணும். இவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துல தியேட்டருக்கு போனாலும் அங்கேயும் என்ன ஊரா சேர்ந்து ஒரு ஊரை ஃபுல்லாவே பிரச்சனை பண்ணாங்க. ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை. ஸோ அங்க போனாலும் நம்மளை அழ வைக்கிறாங்க. ஆல்ரெடி தாங்க முடியல, அங்கேயும் போய் இதை பார்த்துட்டு வந்து அழுதுட்டு இருக்கணுமா? ஸோ என்னோட கோல் பியூரா என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். போனோன்னா 2.5 மணி நேரம் போனதே தெரியக்கூடாது, சிரிக்கணும், முடியும் போது ஓ டைம் ஆயிடுச்சா, வெளில வரும்போது ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், லாஃப்டர், ஃபன். இதுதான் என்னோட டார்கெட். என்னோட எல்லா படமும் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் இப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியும், இதில் எல்லாருமே இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த படத்தில் நான் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, இவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து தியேட்டருக்கு ரீச் பண்ணணும். அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து உங்களோட ஆதரவு, நான் பேசினதெல்லாம் தப்பா ரைட்டான்னு ஒரு மார்க் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு படம் இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சுட்டு திரும்ப ஒரு ஈவெண்ட் வைப்போம், நம்பிக்கை இருக்கு எனக்கு. அந்த மீட்டிங்ல நான் வந்து இன்னும் வேற மாதிரி பேசுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நண்பர் முருகானந்தம் தான் வந்துட்டு இந்த வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. 2 பேரும் வந்து ஆஃபீஸ் வந்தோம், பார்த்தோன்னே சரி டைலாக் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து எழுதணும். நல்லபடியாக வந்திருக்கு. அப்புறம் நட்டி சார், ரவி சார், நாதன், எல்லாரும் நல்ல நண்பர்கள். எல்லாரும் நன்றி. வேற என்ன, தேங்க்யூ. உங்களோட ஆதரவு வேணும், அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் திரு உமா மகேஸ்வர ராவ் அவர்களை அன்புடன் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். తర్వాతవా? ఓకే సార్.
அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. ஓகே, ஜர்கண்டி ஜர்கண்டி தெரியும். வேணா தரவாத்தான்னு சொல்றீங்க, அப்புறம் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, நன்றி. அடுத்ததாக இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் கு கார்த்தி அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களான திரையுலக சிற்பிகளுக்கும் நடிகர் நடிகைகளான சிற்பங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். கம்பி கட்டின கதை. இந்த படம் கம்பி கட்டாத ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். தீபாவளிக்கு வெளிவர இருக்கு. பொதுவா ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதை விட அரிது ஒரு பாடலாசிரியருக்கு பேமெண்ட் செட்டில் செய்வது. அதை விட அரிது தற்போதைய சூழ்நிலையில் பாடலாசிரியருக்கு பேச நேரம் ஒதுக்குவது. இது அனைத்தையும் ரொம்ப நேர்த்தியாக இந்த தயாரிப்பு நிறுவனமும் இந்த பிஆர்ஓ அவர்களும் நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள். எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்துல நான் 3 பாடல்கள், மொத்தம் 4 பாடல்கள், இதுல 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். 3 பாடல்களும் ஒரு பாடல் ஃபோக் மெர்லி அண்ணன் அந்தோனிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார். இன்னொரு பாடல் வி பிரசன்னா அவர்களும் பத்மலதா அவர்களும் பாடியிருக்காங்க. இன்னொரு பாடல் பென்னி தயால் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு பாடல், இந்த படத்துல 4வது பாடலை எழுதியிருக்கிறது என்னுடைய நண்பர் ஆபா ராஜா அவர்கள். அவர்கள் குட்டி பட்டாசுன்ற பாடல் மூலியமா மாபெரும் வரவேற்பை பெற்ற ஒரு கவிஞர். அவர் இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. இந்த பாடல் தீபாவளிக்கு குட்டி பட்டாசு இல்லாம பெரிய பட்டாசை வெடிச்சு பெரும் வரவேற்பை பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கும். அந்த பாடலை பாடியிருப்பது ஒரு புதுமுக பாடகி. அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பும் அன்பும் நன்றியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தேன். ஒரு மேடை கிடைச்சதுனால அதை நான் பதிவு பண்றேன். அறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு முதல்வராக பதவியேற்ற போது அவர் ஒரு கருத்துரையை ஒன்று ஆற்றினார். அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதழ் நடத்துவோர் உடனிருந்து முறை கூறிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இதழ்ன்றது பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய திரை ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய உங்களிடம் அதை கேட்கிறார். இதழ் நடத்துவோர் உடனிருந்து முறை கூறிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா அவர்கள். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு படம் நான் ஒரே ஒரு படம் இசையமைச்சிருக்கேன். அந்த படம் இங்க திரையிடும் போது உங்கள ஒரு ஊடக நண்பர் அந்த படத்தை ப்ரெஸ் ஷோ முடிச்சு வெளியே என்னை பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, உங்க படத்துல ரீ ரெக்கார்டிங் டயலாக் விட சத்தம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இதுதான் முறையிடல். அவர் நினைச்சாருந்தா வெளியே எங்க வேணாலும் போய் அந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிருக்கலாம். எங்கிட்டயே ஒரு முறையிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை அறிவிற் சிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் முறையிடல் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. எதற்காக நான் இதை பதிவு பண்றேன்னா, விமர்சனம் என்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. விமர்சனம் கண்டிப்பா வரணும். அந்த விமர்சனம் குறை கூறுதலாக இல்லாமல் முறை கூறுதலாக இருந்தால் இன்னும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சரி, தயாரிப்பாளர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேலும் ஒரு படத்தின் முன்பு சொன்னதை போல ஒரு படத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்த பத்திரிகை ஊடக நண்பர்கள், வலைத்தள நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முக்கியமா இறுதியா ஒரு விஷயம் சொல்றேன். சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர், அவர் அவர்கிட்ட இருக்க ஒரு தனித்திறம் என்னன்னா, ஒரு பாடல் பாக வருவாரு, நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லுவாரு. நான் பாடல் வரிகள் இப்படி இருக்கலாமான்னு சொல்லவே அவர் டியூன் பண்ணிடுவார். அது ஒரு பேராற்றல். அது அந்த ஆற்றல் நான் கண்டு வியந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ நான் டியூன் 2 லைன் இந்த மாதிரி இருக்கலாமான்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டியூன் போட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணி பல்லவியை முடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவர் கண்டிப்பா நிறைய மேடைகள், நிறைய பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவரோட நிறைய பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல என்னை கொண்டு வந்தது சதீஷ் செல்வம் அவர்கள்.
அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கடைசியா என்ன மாதிரி நான் ஒரு 10 வருட போராட்டத்துக்கு அப்புறம் திரையுலகுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் பண்ணேன். அது மாதிரி நிறைய போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு. குழி முன்னாடி வெட்டி வச்சிருந்தா விழுந்தா கூட எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் தடைகள் வந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எந்திரிச்சு ஓடுனா அது வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்தி அவர்களுக்கு. அடுத்ததாக இந்த படத்துடைய இன்னொரு லிரிக் ரைட்டர் ஆபா ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களுக்கு டியூனை கொடுத்துட்டு ஸ்டுடியோ வரதான் சொல்லுவாங்க. நம்ம சதி செல்வம் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாருன்னு கூப்பிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடியே அவரை பத்தி சொன்னாரு, எங்க ப்ரொடியூசர் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாரு. நேர்ல பார்த்தா ப்ரொடியூசர் இந்த பாட்ஷா டீம்ல இருக்க அந்த 6 பேர்ல ஒருத்தவர் மாதிரி இருந்தாரு. கிட்டத்தட்ட அவங்க கட்டி போட்டு லிருக்கு வாங்கின மாதிரி தான் வாங்கினாங்க. ஆரம்பத்துல அவரை நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். பாவம், ரொம்ப நல்லவர். பல ஹோட்டலுக்கு என்ன கூட்டு போய் பல பிரியாணி எல்லாம் வாங்கி தந்தான் பாட்டு வாங்கினாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. 4 பாடல்களும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. குழுவினருக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லான் இருந்தேன் பாடல்கள் பத்தி. தமிழ் சினிமால கடந்த ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகளாக வர்ற பாடல்களுடைய தரம் என்னன்றத நீங்க தான் முடிவு பண்ணோம். குறிப்பா வரிகள்ல வந்து ஆங்கிலம் கட்டாயம் இருக்கணும்ன்ற ஒரு எழுதப்படாத விதி வந்து நம்ம கிட்ட ஒரு பண்பாடாவே வளர்ந்துட்டு வருது. இது பெரிய ஆபத்து. சமீபத்தில் அனுராக் காஷ்யப் கூட தன்னோட பேட்டியில ஒரு இடத்துல சொன்னாரு, தமிழ் பாடல்கள்ல தமிழர்களுடைய பண்பாடு இல்லைன்னு. அதை 100க்கு 100% நான் ஏத்துக்கிறேன். எங்க நம்ம போய் நிக்கிறோம்னா, இன்ஸ்டால போடக்கூடிய அந்த 17 நிமிட ரீலுக்காக நம்ம பாடல்களை சுருக்கிட்டு வர்றோமோ அப்படின்ற ஒரு பயம் இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு போகுதுன்றத நம்ம ஏத்துக்கிறோம். முதல்ல பாடலோட ஈகோ சிஸ்டம் எப்படின்னா, ஒரு இடத்துல பாடல்கள் வரும், ரேடியோல வரும், அங்கங்க திருவிழாக்கள்ல போடுவாங்க, பேப்பர்கள் அதை பத்தி எழுதுவாங்க, மக்கள் அதை கொண்டாடுவாங்க, திரும்ப திரும்ப வரும். ஆனா இப்ப வந்து இன்ஸ்டாக்குள்ளேயும் ஃபேஸ்புக் ரீலுக்குள்ளேயும் நம்ம சுருங்கிட்டோமோ அப்படின்ற பயம் இருக்கு. அதனால பாடல்களுடைய தரம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு பாடலாசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு இசையமைப்பாளர்களும் சரி, கேட்கிறவங்களுக்கும் தான், இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் தான் இருக்குன்றதையும் நம்ம உளமாற ஏத்துக்கணும். இனிமேலாவது வர்ற படங்கள்ல வந்து பாடல்கள்ல நல்ல தமிழை பயன்படுத்துறதுக்கு இயக்குனர்களும் இசையமைப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை உங்க முன்னாடி வச்சுட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்கி ஜான்சன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தமிழகம். ஜாக்கி, ஓகே. டான்ஸ் மாஸ்டர் ஹரி கிரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார், ஹரி கிரண் தானே சார்? ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிகிரண், கோரியோகிராஃபர் பேசுறேன். கம்பி கட்டின கதை, இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. அதில் 2 சாங் பண்ணியிருக்கேன். ஒன்று ரோமியோ, முகேஷோட பண்ணியிருக்கிறேன். அண்ட் கிளைமேக்ஸ் சாங் நட்டி சாரோட பண்ணியிருக்கிறேன். எனக்கு சார் இஸ் டூ ஹம்பிள். எனக்கு ரொம்ப ஹாப்பி சாரோட ஒர்க் பண்ணது. அந்த டே மறக்கவே முடியாது. அண்ட் ரவி சார் சொல்லவே தேவையில்லை, இஸ் பியூட்டிஃபுல் பர்சன். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு சாரோட இருந்தது. எல்லா டேஸும் எனக்கு வந்து அவரோட ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் மெமரிஸ். ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஃபாசில்ஜி, நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறீங்க. எனக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னு நானும் நம்புகிறேன். அண்ட் ஜே சூர்யா சார், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், தேங்க்யூ. சிவா சார், தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு சிவகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தமிழகம். எல்லாருக்கும் வணக்கம். ரவி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நாதுனும் என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிற ரொம்ப இதாக இருக்குது, ஷேரிங்காக இருக்குது. ஸோ இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க.
ஸோ மீடியாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் மூவி அவர் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த படத்துடைய எடிட்டர் திரு ஃபாசில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கம்பி கட்டின கதை கட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன் அழகா. அது எல்லாமே ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே அதை சொல்லணும். எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். இதில் நட்டி சார் கூட எனக்கு இது 5வது படம் இது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து முருகானந்தன்ஜி, சிங்கமொழி அண்ணன், சாம் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகா. இதில் நடித்த மற்ற பேர் விட்டுருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த டெக்னீஷியன்ஸாக ஜெய், சதீஷ் வந்து என் ஃப்ரெண்டு தான், அப்புறம் சிவா சார், ஹரிகிரண் மாஸ்டர் எல்லாருமே, இதில் ஸ்டில்ஸ் மதன்ஜி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் ப்ரொடக்ஷன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாக வந்து படத்தில் வந்து பிஹைண்டில் இருந்தாலும் வந்து அவங்களோட ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் தான். இந்த மேடையில் வந்து அவங்கள பற்றியும் பேசுறதுக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்ததுனால தான் இந்த படம் வந்து சீக்கிரமாக முடிச்ச எல்லா படமும் அப்படி தான். பட் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்ஸை பற்றி இங்கே யாரும் பேசுனது கிடையாது. நான் அதை சொல்லிக்கிறேன். இதை அதே மாதிரி இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்துடைய கேமராமேன் திரு MRM ஜெய் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்னை வந்து இங்கே இந்த படத்தை நாதன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது சிவா, ஆர்ட் டைரக்டர், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கம்பி கட்டின கதை ரொம்ப ரொம்ப ஒரு தீபாவளி ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அதே மாதிரி டைரக்டர் நாதன், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியது. அது கொண்டு போய் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ப்ரொடியூசர் ரவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நட்டி சார், என்னோட சீனியர் சினிமாட்டோகிராஃபர், அவரோட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சிங்கமொழி அண்ணன், ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல் அந்த படமே. சாம் சாரு, முருகானந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த படம். அதே மாதிரி கோதண்டம் சாரு, முத்துராமன் சாரு, எல்லாருமே இந்த டீம் எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டான டீமு. எடிட்டர் ஃபாசில், மியூசிக் டைரக்டர் சதீஷ், கோ டைரக்டர் எல்லாருமே. அதே மாதிரி உத்ரா அவங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதே மாதிரி முகேஷ், ஸ்ரீரஞ்சனி, அப்புறம் ஷாலினி, நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக தீபாவளி படத்தை பாருங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நம்ம எல்லாருமே வந்து விஜய் டிவி KPY சீசன் 5ல தொடங்கி சிரிப்புடா, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய நிறைய படங்கள்ல நடித்து தன்னுடைய காமெடியால நம்ம எல்லாரையுமே வந்து ஆட்கொண்ட திரு கோதண்டம் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். சில வார்த்தைகள் அப்படின்ற வார்த்தையை விட்டாங்க, அதனால நான் எவ்வளவு வேணா பேசலாம். எல்லாருக்கும் அதை சொன்னாங்க, எனக்கு சொல்லலை. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை திரையுலக ஜாம்பவானுக்கும் என்னுடைய வணக்கம். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி. ஏன்னா அவர் கூப்பிட்டாரு, ஒரு பேமெண்ட் கொடுத்தாரு, அதனால நன்றி, உங்களுக்கெல்லாம் வணக்கம். அப்புறம் இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் பிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளவு டைமே இல்லாம சோசியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சுத நம்ம கதை. அதனால தம்ப்லைன்ல ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால மட்டும் இந்த உலகத்துல எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபிச்ச நீங்க தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பிதான் இருக்கு. இன்னொன்னு, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்க ரசிகர்களுக்கு எல்லாரும் முக்கியமான படம்ன்றது நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டீங்கன்னா,
நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசணுன்னே தெரிலங்க. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்ப சந்தோஷமா இருந்தது. டப்பிங் தேட்டர்ல பேச வச்சாங்க பாருங்க, நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்ல நம்ம ஹம்மடைச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேசுது. அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் உங்களும் கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி, நான் ஒரு வழியாகி, சார் வேற யாருன்னா டப்பிங் தான் அவங்களுக்கு கூப்பிட்டு நான் பேசுறேன் சார், வெளியே போயிட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டுக்கு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதுல நல்ல எமோஷனலா எங்க பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங்ல இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனா புதுசா ஒண்ணு நீ பண்றேன்னு சொன்னா டப்பிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்க பண்றது முக்கியமே இல்லை. டைரக்டர் ரொம்ப அழகா சொல்லி தருவாரு. நம்ம நடராஜனும் அதை விட சூப்பர். அவரு ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. தேங்காய் சீனிவாசன் சார் பாணி எப்போதான் சும்மா ஹீரா பயந்து அப்படின்னு ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. அதுல அவர் டப்பிங் பண்ணிட்டாரு. நமக்கு புது மொழி ஒண்ணு கொடுத்தாங்க, அது என்னன்னே புரியல. ஆனா அதுல பேசும்போது எனக்கே ஒரு நாராசமா அந்த சில வசனங்கள்லாம் இல்லைங்க, அது வேற மொழின்றதால அது தப்பு இல்லைன்னாங்க. அப்படி ஒரு மொழியில பேசியிருக்கேன். இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லலாம். இங்க சொல்லும் போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால இங்க தைரியமா பேசுவேன். மொத்த பேரும் என் கூட வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பாக்குறேன். நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்ல. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால் சம்பாரிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் சினிமா நடிகர் மட்டும் சம்பாரிச்சா, இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணாரு எப்படிங்க கேட்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார், நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்ம கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனால் நடிகர்களுக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணோம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேலை எதிர்பார்க்கலாம், ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதை விஷுவலா வீடியோவோ போட்டோவோ எடுத்து போடுறது இல்லை. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டா என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளவு கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்ல நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவிச்ச விஷயம். நீங்க யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா, ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்துல தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப் கேட்டு உக்காந்து இருக்கேன். நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பரா, ஏண்டா பரதேசியே நேற்று பேர் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்கறான். முன்னாள் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்றாங்க, வெளியே அதை சொல்றது இல்லை, அதுதான் உண்மை. அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க. உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறது இல்லை. அதனால நீங்க கேட்கிற கேள்விகள் தவறான கேள்விகள். இது எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாது. அதனால இவர் இந்த நடிகருக்காக சம்பந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவா பேசினார், சத்தியமா கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுறேன். எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்றாதீங்க, தயவு செஞ்சு. நடிகர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தவறா எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்னு, இந்த படத்துல நட்டு சார் இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் தெரியும், அடுத்து அவரை வச்சுதான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், வை அது போதும்,
ஓகே ரைட் போகலாம். நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால அவரை போட்டு படம் எடுத்தா நிச்சயமா நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவ் ஆகிறதுல நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல, இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன் இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தியேட்டர்ல வந்து தயவு செஞ்சு படம் பாருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்க வாழ்வாதாரமும் உயரும். ஒண்ணு. இன்னொன்னு, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சா வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தியேட்டருக்கு வரலன்னா செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள வந்தா பெண்மணிகள் ஃபேமிலியோட வரணும். அவங்க வரணும்னா ஒரே வழி பண்ணலாம். மிளகு, சீரகம், கடுகு, கடலப்பருப்பு, உத்தமருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுல 4 பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேலை எல்லாரும் வரலாம் தியேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும். இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோட தயவு செய்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஒரு ஷார்ட்டா ட்ரெய்லர் அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்பொழுதும் போலதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் a great entertainer. சோ அடுத்ததாக சிங்கப்புலி அண்ணாக்கு ஜோடியாக நடித்த ஷாலினி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வெல்கம் மேம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. நான் ஒரு 10 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். பட் எனக்கு கரெக்டான கேரக்டர் இது வரைக்கும் கிடைக்கல. நாதன் சார் மூலியமா தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாம ரவி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை நம்பி இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதை விட சிங்கப்புலி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் எதிர்பார்க்குறேன். அதுல நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிங்கப்புலி சார் கொஞ்சம் ஏதோ இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. முருகானந்தம் சார் எனக்கு இதுக்கு படத்துக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் முருகானந்தம் சார் இந்த படத்துல எனக்கு நிறைய இதெல்லாம் வச்சிருந்தாரு சீன். அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. விட்டு போட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஸோ அடுத்ததாக இந்த விழாவுடைய கதாநாயகன், அதாவது மியூசிக் அப்படிங்கும் போது கண்டிப்பா மியூசிக் டைரக்டரை கூப்பிடாம இருந்தா எப்படி? அதாவது 3வது படம் அவருக்கு இது. அண்ட் நாளைய இயக்குனர்ல அவருடைய பயணம் தொடங்கியது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 100க்கும் மேற்பட்ட ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சதீஷ் அவர்களை அன்போடு பேச வழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். ஸோ என்னுடைய இசை பயணத்தில் இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட டைரக்டர் ராஜநாத பெரியசாமி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ சார் மூலியமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் என்னை தாண்டி என்னை வந்து ரொம்ப பெருசாக நம்பினது வந்து என்னோட ப்ரொடியூசர் ரவி சார். ஸோ ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஜானரில் நான் வந்து பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி படத்தில். ஸோ வந்து இந்த படத்தில் எனக்கு மொத்தம் 4 சாங், ஒரு சாங்கும் ஒரு ஜானரு. ஸோ மியூசிக்கில் வந்து ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆரம்பத்தில் இருந்தே வந்து அவர் ஸ்டோரியில் உட்காரல, டேரக்டர் கூட உட்காரல, என் கூட தான் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு சாங்கு இப்படி வேணும்னு சொல்லி எல்லா சாங்குமே வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு சார் ஒரு மிகப்பெரிய ரீசன். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ என்னோட மியூசிக் டீம் இந்த படத்தில் என் பின்னாடி இருந்து எனக்கு ஒர்க் பண்ண என்னோட மியூசிக் டீம் எல்லாருக்குமே, என்னோட ஃப்ரெண்ட் பிரகாஷ், ஸோ என்னோட லிரிசிஸ்ட் கு கார்த்தி சார், ஆப்பா ராஜா சார், என்னோட சிங்கர்ஸ் அந்தோனிதாசன் சார், பென்னி தயாள் சார், விவி பிரசன்னா சார், பத்மலதா மேம், சஹானா வந்து என் கூட இது 2வது சாங் அவங்க பாடுறாங்க. ரொம்ப தேங்க்யூ சஹானா. ஸோ என்னோட டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து மாஸ் ஆடியோ கூட வந்து நான் இந்த ஆடியோ ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம நிறைய படத்துல வந்து இவரை பார்த்திருப்போம். ஸோ ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர் மற்றும் அவருடைய நடிப்பால நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆட்கொள்வாருன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர்.
முக்கியமான தேங்க்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னோட அப்பா அம்மா, என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை, என்னோட ஃபேமிலி எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக எனக்கு சாத்தியமே இல்லை. ஸோ அவங்களோட பேக்கிங் எனக்கு இருக்கிறேன். என்னோட தம்பி, ஸோ எல்லாருமே, அக்கா, எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். லவ் யூ. ஓகே, ஸோ ஒரு வேலிடான நன்றி அது. ஆல்ரைட். ஸோ யா, நம்மளே சொன்ன மாதிரி ஒரு அழகான நடிகர், நல்ல நடிகர் அண்ட் நல்ல குணச்சித்திர நடிகர் கூட சொல்லலாம். ஸோ நம்முடன் இணைந்திருக்கும் நடிகர் முத்துராமன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நடக்க காரணமான மங்காத்தா மூவிஸ் தயாரிப்பாளர் ரவி சார் அவர்களுக்கும், இயக்குனர் நாதன் சார் அவர்களுக்கும், நட்டி சார் மற்றும் என் கூட சக நடிகர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல நாங்க கருத்து எதுவுமே சொல்லவில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஜாலியா இருக்கும், கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும், அது அப்படியே இருக்கும். நிறைய டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பாட்லேயே தான், ஆன் த ஸ்பாட். அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, எம்ஆர் ராதா மற்ற மாதிரி ஆன் த ஸ்பாட் தான் டைலாக்கே பாதிக்கு மேல. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்க எந்த கருத்தும் இதுல சொல்ல வரல. அதனால ஜாலியா வாங்க, சிரிங்க. வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். நாங்க அதை எங்க தயாரிப்பாளரே சொன்னாரு, நமக்கு வர்றது கொடுக்குற காசுக்கு சிரிச்சுட்டு போகணுன்ற மாதிரி, எந்த மனக்கவலையும் இல்லாம போகலாம். இப்ப படம் எடுக்கிறத விட அதை வெளியிடுறதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அதை எங்க படத்தை வெளியிடுற ஹரியுத்ரா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட இயக்கத்துல நான் ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி ஒரு படமும் பண்ணியிருக்கிறேன். மற்றும் விழாநாயகர் சத்யசாரி இசையமைப்பாளருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் டிரெக்டர், அதாவது இந்த படத்தை இயக்கி நாங்களும் ஒரு 10 தடவை சொல்லிப்போம், உட்காருங்க சார், உட்காருங்க சார். இல்ல இல்ல, நான் நிற்பேன், நின்று கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒத்த காலம் நிற்கல, அவர் 2 காலையும் ஊன்றிதான் நின்றுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல ஒரு நல்ல சிறப்பான கைத்தறல் கொடுத்து நம்ம இந்த டைரக்டர் அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் திரு ராஜநாதன் பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்க வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் 2 விஷயம் மட்டும்தான் பேச போறேன். ஒன்று, என் கூட இந்த படத்துல ஒர்க் பண்ண என் குடும்பம் தான் எல்லாம், நல்ல நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி. 2வது, ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் அவங்கள காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அதுக்கு இந்த இடத்துல நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது எலிசபெத் ராணி கிரீடத்துல தலையில இருக்க ஒரு கிரீடம் அப்படின்னா, இதுல ஒர்க் பண்ண எல்லாருமே, எல்லா டெக்னீஷியனுமே இதோட முத்துக்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு முத்துக்கள். அந்த கிரீடத்துக்கு 2 வைரம் இருக்கு, 1 வைரம் இல்ல, 2 வைரம். அது என்னோட நண்பன் தயாரிப்பாளர் ரவி, இன்னொன்னு எங்க அண்ணன் நட்டி சார். அவ்வளவுதான். மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது முருகானந்தமா இருக்கட்டும், கேமராமேன் ஜெய், சதீஷ், ஃபாசில், சிவா, மாஸ்டர், எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் கேட்டுக்கிறேன், ஏதோ ஒரு தருணத்துல உங்களை மனக்கசப்பு காயப்படுத்தி இருந்தா இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கின மாஸ் ஆடியோஸ்க்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அண்ட் கடைசியா கொஞ்சம் படபடப்பா இருக்கு, நிறைய பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணிட்டோம். எங்க படம்னு இல்ல, இப்போ புதுசா படம் பண்ண வேற யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இவ்வளவு பட்ஜெட் அவ்வளவு பட்ஜெட், அப்படிலாம் இல்ல. ஒரு நல்ல படத்தை நாங்க பண்ணிட்டோம், அது ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலும் நல்ல படம் பண்ணா அதை கொண்டு போய் தியேட்டர்ல சேர்த்து உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்றவர் தான் நண்பர் ஹரி உத்ரா அவர்கள். அவர் உதயகுமார் அப்படின்றதே எனக்கு இப்பதான் தெரியும். உத்ரான்னு தான் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தை எடுத்து பண்ணது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை, இன்னும் நிறைய பேசணும். அதுக்கான தருணத்துக்கு நான் காத்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு நீங்க தான் வழிவகை பண்ணி கொடுக்கணும். நன்றி சார். கண்டிப்பாக நிகழும், நடக்கும் நிச்சயமாக. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த படத்துடைய செகண்ட் ஃபீமேல் லீட், இவங்க உள்ள வரும்போது ஒரு பரபரப்பா வந்தாங்க. அண்ட் உள்ளனா இங்க இல்ல, அங்க ரூம்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்த மாதிரி அதாவது நான் மேபி இருக்கலாம், பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், அவங்களுக்குலாம் கூட இத்தனை கால்ஸ் வருமானு தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு 10 கால் அவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான பர்சனா இருப்பாங்க போல, எனக்கு தெரியல. பட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல்சோ மாடல், ஐ கெஸ். அண்ட் நவ் தட் we are going to be welcoming ஷாலினி அவர்கள். ஒரு சிறப்பான கைத்தறல் கொடுத்துடலாம். வணக்கம்.
வானமெங்கும் நட்சத்திரம் பொழியும் இந்த மாலை வேளையில் நானும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரமா நிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள மறுபடியும் அடுத்த மூவியோட நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரவி சார். நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாதன் சார், முருகானந்தம் சார், 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் டைலாக் எல்லாமே பண்ணுவாங்க. பிளான் பண்ணுக்கு ஒன்று அது ஒன்று நடக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுவாங்கல்ல, கம்பிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும். அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கெரியருக்கு ஒரு நல்ல பில்லராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பான உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நட்டி சாருக்கு முக்கியமாக தேங்க்யூ சொல்லணும். முகேஷ் ரவி டெபியூட் ஹீரோ, வண்டர்ஃபுல் ஆக்டருங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. எல்லா டேரக்டரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அவரு. அண்ட் ஸ்ரீ ரஞ்சினி, ஷீ வெரி ஸ்வீட் கேர்ள். ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவ்வளோ ஸ்வீட்டாக. ஸோ இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே வந்து எங்களோட டீம் ஆக்சுவலி கொஞ்சம் பேச கஷ்டம் தான், பட் அவங்க மனசு வந்து ரொம்ப ஸ்வீட் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான பீப்புளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். எல்லாரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கொஞ்சம் நீங்களும் உற்சாகமா பேசினாதான் இங்க எல்லாருக்கும் பேச்சு வரும். பாருங்க, சிரிங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ சதீஷ் சார், இந்த விழாவுக்கான ஹீரோ சதீஷ், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா ஹி இஸ் வெரி காம் அண்ட் ஸ்வீட் சட்டில் பர்சன். பட் அவரோட ஒர்க் அப்படி இருக்காது. செம்ம சவுண்டா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 சாங்குமே வந்து சர்ரவெடி மாதிரி இருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சதா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வந்து அக்டோபர் 17 வந்து கண்டிப்பா எல்லா தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். தேங்க்யூ. உங்களுடைய பேச்சு முடிஞ்சோடனே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. கொஞ்சி பேசிட வேண்டாம் அப்படிங்கிற. ஆனா பேசுங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் பேசிய தமிழ் நடிகை ஷாலினி அவர்களுக்கு நன்றி. அதாவது இங்க இந்த மேடையில வந்து தீபாவளிக்கு எங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வரும்னு தெரியல, ஆனா உங்க பேச்சுல அத்தனை ஸ்வீட் இருந்துச்சு. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. ரொம்ப நன்றி ஷாலினி. இதெல்லாம் உண்மைங்க. அவங்க வந்து காசு கொடுத்து பேச வைக்கல, உண்மையா சொல்றேன். இதோ சொல்ல வராங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ. நீங்க அழகா வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லாமே நோட் பண்றாங்க. இவங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இவங்க கிட்ட. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இதை அழகாக ஓடி வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததாக இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் உத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி உத்ரா அவர்களை பேச வழைக்கிறோம். வணக்கம். கம்பி கட்டின கதை அக்டோபர் 17 வந்து தீபாவளியை முன்னிட்டு வெளியாகுது. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் ரவி சார், மங்காத்தா மூவிஸ். அதாவது படம் கம்பி கட்டின கதை பார்த்த உடனே வந்து நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறதா கேட்கும்போது கம்பெனி பேர் மங்காத்தா மூவிஸ்ன்னு இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக கம்பெனி பேர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, சாமி பேர் இல்லைன்னா எதனா ஒரு ப்ரொனவுன்சியேஷனாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அங்கேயே வந்து அவர் சாருடைய அந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஒரு படம் வந்து நம்ம எடுக்கிறோன்னா அதை வந்து ஃபேமிலியாக பார்க்கணும். சமீபமாக நான் வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வெளியிட்ட நிறைய படங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படங்களாகவே இருந்தது. ஸோ இந்த படம் தான் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஃபேமிலியாக படம் பார்க்கணும், அந்த மாதிரி படமாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பி கட்டின கதை வந்து அந்த குறைய தீர்த்துரும்னு நினைக்கிறேன்.
ரெண்டாவது என்னன்னா தீபாவளிக்கு வந்து ஒரு குடும்பமா போகணும்னு நினைச்சாங்கன்னா 100% வந்து ரொம்ப தகுதியான படம்னு ரொம்ப சந்தோஷமா இந்த மேடையில் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ரெகுலரா நம்ம பாக்குற நட்டி சார் வந்து இந்த படத்துல வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, பூந்து விளையாடி இருக்காரு. நான் படம் பார்த்தவொடனே சார் கிட்ட மீட் பண்ணும்போது கேட்டேன். ஏன்னா சாரோட இதுக்கு முன்னாடி வந்து வெப்னு ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் சீரியஸான படம். ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட். ரெண்டாவது சார் கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா அவரு நம்ம ரவி சார் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி தான், அவரு வேற ஒரு ஜானரான ஒரு நடிகர். அவரு என்ன ஒண்ணு, எந்த ஏரியா கிடைச்சாலும் பொழந்து கட்டுவாரு அப்படின்வாங்கல்ல, அது வந்து அவருக்கு பொருத்தமா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த சென்னை ஸ்லாங்லாம் வந்து சார் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இன்னும் சென்னை ஸ்லாங் சம்பந்தமா சாரை யாரும் பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். அது இல்லாம இதுல புதுசா சில ஸ்லாங்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாம் இந்த படத்துல இருக்கு. அது இல்லாம ஒட்டுமொத்தமா வந்து இந்த படத்தை வந்து ஓவராலா சுமந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சேர்த்திருக்காருன்னா இயக்குனர் ராஜநாதன் சார். ஸோ அவர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணி, ரெண்டாவது நானும் அவரும் ஒரு வருஷமா இந்த படம் ஒர்க்கிங் ஸ்டேஜில் இருக்கும் போதுலேருந்தே அவர் வந்து ரிலீஸை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஒரு படம் என்பது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 200 பேருடைய வாழ்வாதாரம், அதையும் தாண்டி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு தான். நீங்கள் பார்த்த அந்த சாங், அந்த டூயட் சாங் பீச் கிட்ட இருந்த சாங்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. ஸோ அது சார் வந்து ஃப்ரேம் வைக்கும் போது பார்ப்பாராம், 50 பேர் 100 பேர் இருக்கும்போது இதுவாக இருக்குன்னு சொல்லி இன்னும் 200 பேரெல்லாம் வர வச்சு ஒரு நாள் வெயிட் பண்ணிலாம் எடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே காமெடி. முருகானந்தம் சார், அவர் நம்ம வந்து நடிகராக நிறைய படத்தில் பார்த்தோம். இந்த படத்தில் அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கவுண்டமணி செந்திலோட காமெடி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரினா, இப்போ கரண்ட்ல இந்த ஜென்சி ட்ரெண்ட்ல வந்து சிங்கம்புலி சாரும் நம்ம நட்டி சாரும் இறங்கி விளையாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல இருக்கு. ஸோ ஜாவா சுந்தரேசன் சார், அவர் இந்த படத்துல இருந்து பேரை மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மாத்திட்டீங்க, ஆனா இதுல இருந்து நாங்க கொஞ்சம் வெளியில சொல்றோம். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வந்து தொடர்ச்சியா எங்களுடைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ற பத்திரிகையாளர்கள் நீங்க எல்லாரும் எழுதி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாத்தி இந்த மாதிரி கிரியேஷன் பண்ற நிறைய அடுத்த கட்ட இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழியா நீங்க உண்டு பண்ணோம். இசையமைப்பாளர் மற்றும் கேமராமேன், டோட்டல் டெக்னீஷியன் டீம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்துடைய செகண்ட் மேல் லீட். ஸோ அப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன் ஃபீமேல் லீட் அவங்களோட இன்ட்ரோல. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாடல், ஸோ இவங்களும் வந்து இவரும் ஒரு மாடல். அண்ட் மாடல் டர்ன்ட் ஆக்டர் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் நான் வந்து இந்த பாட்டுல பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் இவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டும் கூட. ஸோ எல்லாருடைய கைத்தடலுடன் லெட்ஸ் வெல்கம் முகேஷ் ரவி அவர்கள், ஆக்டர், மாடல் அண்ட் டான்சர். இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நந்தினி சொன்னது சத்தியமா நான் காசு கொடுத்து சொல்லல, அவங்களதான் சொன்னாங்க. கம்பி கட்டின கதை என்னுடைய முதல் படம். அண்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஜேர்னியை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப பதட்டம்னு சொல்ல முடியாது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதான் முத்துராம் சார் சொன்ன மாதிரி தான், இந்த கதையில இந்த படத்துல வந்து நிறைய வந்து ஸ்பாட்ல தான் அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நிக்கிறேன், கேரவேன்குள்ள போறேன். சார் ஸ்கிரிப்ட், டைரக்டர் சார் ஸ்கிரிப்ட் சாப்பிட்டு வா சொல்றேன் அப்படின்வாங்க. எப்போ 10 மணி ஷாட்டுக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்பதான் டிஸ்கஷன் உட்காருவாங்க. நட்டி சார், சிங்கம்புலி சார், டைரக்டர் சார் உட்காருவாங்க. நானும் உட்காந்துட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நட்டி சார், சிங்கம்புலி சாரோட எனர்ஜியை என்னால மேட்சே பண்ண முடியல இன்னி வரைக்கும். அவங்க உட்காந்து ஸ்பாட்ல அடிச்சுட்டே இருப்பாங்க. சார் இந்த டைலாக் சொல்லுங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? நான் வந்து இதுக்கு ஏகரகல் பிகித்வாரு தூர்ல இருக்கிற காக்கா பச்சா சொல்றேன் சார். அதுக்கு நான் என்ன சார் சொல்லுங்க சார்? நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன் சார். நான் வாயை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். டைரக்டர் சார் எனக்கு ஏதாவது லைன் இருக்காங்க இருக்கு சொல்லுவேன். ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்னால மேட்சே பண்ண முடியல. அது ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் நட்டி சார், டைரக்டர் சார் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தா தப்பாலும் அடிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்க சப்போர்ட் இந்த படத்துக்கு நிறைய தேவைப்படுது. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் டூ சப்போர்ட் அஸ் டில் தி எண்ட். அண்ட்
October 17 தேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்துல வந்து நட்டி சாருக்கு பேரா நடித்திருக்கும் ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள். ஸோ அவங்கள வந்து ஷி வாஸ் வெரி கியூட் அண்ட் ஸ்வீட். அவங்க நம்ம ஷாலினி சொன்ன மாதிரி. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் துபாய். இப்போ துபாயில இருந்து வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், துபாய் ரிட்டர்ன். ஆமா. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான கைத்தறி கொடுத்து பேச வழைக்கிறோம். வெல்கம் ஸ்ரீ ரஞ்சனி. Namaskaram everyone. Tamil konjam pesum. So I'll speak in English. First of all, I'm so grateful that you all have come here to support us, and to all the people here, especially Ravi sir, who trusted in me. And I have done 2 movies in Malayalam, so this is my first time I'm doing in Tamil. So he trusted me, so thank you so much. And of course, Nati sir. Really, it was such a beautiful experience with all these people. Everybody is talented, and we became like a family. All this time, we all became like a family. And Rajnathan sir, you were so supportive. Muruganandan sir, hats off to his skill, talent. He supported me a lot in acting, and I got to learn so many things from him. So yeah, Shalini and Mukesh, without them, I couldn't be like what I'm like, till like laughter and all those things. So we were enjoying, actually. The whole journey was so beautiful, and I really hope that this movie is like, we really worked hard for this movie. So I hope you people like this movie, October 17th. Please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. கேரளத்து பைங்கிலி அவர்களுக்கு நன்றி. ஸோ தமிழ் பேச வந்து அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணாங்க கொஞ்சம். பட் இருந்தாலும் சரி, ஆக்சுவலி இன்னும் அடுத்த 2 படத்துல வந்து தமிழ் கத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். என்ன ஸ்ரீ ரஞ்சனி, தமிழ் கத்துப்பீங்களா சீக்கிரம்? யூ வில் லேர்ன் தமிழ் வெரி சூன், ரைட்? யூ வில் ட்ரை டு லேர்ன். ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்களாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பேசும்போது எங்க ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, அதனால சொல்றேன். ஆல்ரைட், ஸோ இப்போ அடுத்ததாக நடிகர் மற்றும் இயக்குனர் மற்றும் இந்த படத்துடைய டயலாக் ரைட்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் திரு முருகானந்தம் அவர்களை அன்போடு பேச வழைக்கிறோம். நிறைய பேர் பேசிட்டாங்க, அது பொறுமையா இருந்தீங்க, அதனால வேகமாக சொல்லிடுறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். முதல்ல இந்த படத்தை வந்து இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்திருக்கிற உத்ரா ஹரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். இது 17 வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி நல்லபடியே பண்ணுங்க சார். முதல்ல உங்களோட தேங்க்ஸ் சார். இந்த படத்தை முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் வந்தது வந்து எடிட்டர் ஃபாசில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் வரலைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி ஃபாசில், ரொம்ப நன்றி. அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸுக்கு வரேன், வலசவாகத்தில் ஆஃபீஸு. சின்ன ஒரு நடிகை உள்ளே போனால் ஒரு 11 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 11 பேர் உட்காந்துருக்காங்க சுற்றி. நடுவில் வந்து ரவி சார் உட்காந்துருக்காரு, ப்ரொடியூசரு நாதனு அண்டு சதீஷு ஃபாசிலு கேமராமேன் டிபார்ட்மெண்ட்னு 11 பேர். டக்குன்னு போனோடனே பதட்டமே என்னங்க அப்படின்னு ஹாலிலே உட்காந்துருக்காங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. என்னங்க விஷயம்? நாதன் ஆரம்பிங்க அப்படின்னா நாதன் வந்து 2 வரையும் சொல்லுவாப்புல. அடுத்து ஒரு நிமிஷம் நாதன் நான் சொல்றேன் அப்படின்னு ரவி சார் சொல்லுவாரு. ரவி சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு ஜெயி சொல்லுவாப்புல. ஜெயி ஒரு நிமிஷம் இருங்க டேரக்டர் பாசில் நான் சொல்றேன். இதுக்கு நடுவில் சதீஷ் வேற சிலவா இங்க நான் இங்க ஆர்ஆர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் பேசுறேன் அப்படிமா. தம்பி டேய் செம்மையா இருக்குடா, அந்த இந்த டீமே நல்லா இருக்குடா நினைச்சேன். யாரு ஹீரோ அப்படின்னு எனக்கு அது சொல்றோம் அப்படின்னு. அப்புறம் சாரு பேரை சொன்னோன்னே எப்பா இந்த 11 பேரையும் அடக்கி ஆள்ற ஒரு தலைவன் இருக்காப்புல, கவலையே இல்லை. அதனால இந்த படத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த 11 பேருக்கு யாரு முதல்ல ஒரு குதிரை போட்டு இந்த இதுல எல்லாம் காட்டுவாங்களே, கர்ணன் ஓடிட்டு வருவார்ல, அந்த மாதிரி அற்புதமா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த 11 பேர் பார்த்தோன்னு எடுத்தோன்னு ஹீரோ யாரு அப்படின்னு நட்டி சார். ஓகே நல்லா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பண்றேன் மேற்கொண்டு பேசுங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தாங்க.
ஃபாசில் வந்து இந்த பக்கம் ஒரு எடிட்டராகவும் இருப்பான், இந்த பக்கம் ஈபியா ஒரே லேப்டாப்பில் இந்த பக்கம் லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈபியா வேலை பார்த்துக்கிட்டு அப்படியோ வேலை பார்த்துட்டு இருந்தது. அங்கேருந்து நான் 2வது இடமா இந்த படத்தை ரொம்ப சொல்கிறது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும், ரொம்ப வந்து இப்போ நாதன்லாம் இப்போ சாரிலாம் கேட்டிங்க அப்படிலாம் இல்லை. நாதன் நல்லா எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கும், ஒரு தொழிலில் நல்லது கெட்டது வரும், முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை இந்த பாதி வாழ்க்கை வந்தாச்சுன்னா எல்லாருமே முழுசாக வாழ போகிறது இல்லை. 100 வயசுக்கு மேலே யாராவது இருந்தால் காட்டுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியாக சந்தோஷமா பாசிட்டிவாக தான் பேசணும், பாசிட்டிவாக இருக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. 2வது இப்போ முக்கியமாக 2 சொல்கிறது ரவி சார்கிட்ட போய் 11 பேர் கொண்டு முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ என்ன கதை ஓகே ஆச்சா இப்போ அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே டைலாக்ல எழுத வேண்டி வரும் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்க இங்கேருந்து அந்த மொத்த குரூப்பையும் வந்து இந்த கோவா படத்தில் வந்து ஒரு வண்டி வேன் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 11 பேரையும் ஒரு வேன் பிடிச்சி ஏற்றிக்கிட்டு வேலூர் கூட்டி விட்டார் ரவி சார். கூட்டி போய் அங்கே போனால் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க அப்படின்னு 11 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சோம். அப்ப நட்டி சார் போன் அடிச்சாரு, என்ன முருகானந்தம் எங்க இருக்கு அப்படின்னு. சார் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் என்னையா ஸ்கிரீன் பிளே எழுத போன சொன்னீங்க, டைலாக் எழுத போன சொன்னீங்க, குளிச்சுட்டு இருக்கியா? இல்லை சார் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காரு, ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க, அப்புறம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசலாங்கிறாரு. நான் என்ன சார் என்ஜாய் பண்றோம் சார், எல்லாமே கொடுக்குறாரு, பணமும் கொடுக்குறாரு, குளிக்க வந்துடுறாரு, சாப்பிட வந்து நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு. சரி எல்லாம் முடிச்சு ஓகேயா, கதையை பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு திட்டினாரு ரவி சார். அதுக்கப்புறம் ரவி சார் எல்லாம் போய் குளிச்சுட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வந்த கதை தான் இது. அப்படிப்பட்ட எங்களை ஒரு குடும்பமா ஏத்துக்கிட்டு, நம்ம தம்பி யாரோ கவிஞர் சொன்னார் நினைக்கிறேன், எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. நம்மளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கேட்டோம்னா பார்வதி பவன், வசந்த வீர சரவண பவன், நம்ம இருந்த அப்படி அஞ்சப்படி இப்படி தான் ஞாபகம் வரும், தலப்பாக்கட்டி தான் ஞாபகம் வரும். ஆனா எனக்கு எந்த கேள்விப்படாத ஹோட்டல்களை சென்னைக்குள்ள காட்டின பெருமை வந்து ரவி சாருக்கு சேரும். அந்த ஹோட்டலில் கொண்டு வந்து உட்கார வச்சு விதவிதமா வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாரு. உங்க மனசுக்கு, சாரி சீரியஸா சொல்றேன், இது வரைக்கும் காமெடியா சொல்றேன், உங்க மனசுக்கு உங்களுடைய அந்த தாராள குணத்துக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார், கவலையப்படாதீங்க, நீங்க ஜெயிப்பீங்க சார், நான் ஜெயிப்பீங்க. இது வந்து ஒரு அருள், ஒரு மனப்பூர்வமா மனதுல இருந்து சொல்றேன், உண்மையான அடிமனசுல இருந்து சொல்றது வந்து ஒரு இயற்கை கடவுளுக்கு சமம் சார். நான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க, ஜெயிப்பீங்க சார். நாதன் டக்குன்னு வந்துடுறேன். நாதன் வந்து டைரக்டரா என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டாகவும் டைலாக் ரைட்டா இருந்துட்டு டைரக்ஷன் சைட்லையும் கொஞ்சம் நம்மளோட பேசும்பொழுது இவன் பேசுறது நியாயம்தான் அப்படின்னு அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து பொறுமையா போறதுக்கு ஒரு குணம் வேணும். நண்பா நாதன், உன் குணத்துக்கு உன் பொறுமைக்கு நீ பெரிய டைரக்டர் வருவ, வாழ்த்துக்கு நண்பா. நண்பா கூப்பிடுறனால தம்பி சதீஷ் சொன்னாப்புல, சதீஷ் மியூசிக் டைரக்டர் வந்து அவன் வந்து மியூசிக் பண்ற ஒரு உரிமையா சொன்னேன். மியூசிக் பண்றதை தாண்டி நான் எந்த மேடையிலையும் பார்த்துருக்கேன். நான்லாம் இது வரைக்கும் மனைவியோ பையனையோ கூப்பிட்டது இல்லை. ஆனா அவன் மனைவியையும் தம்பியையும் அவங்க அம்மா அப்பா கூப்பிடாம வந்ததே இல்லை. அவன் அந்த ஒரே ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் சதீஷ், உன்னுடைய மியூசிக்கை தாண்டி அவங்க குடும்பத்துக்காகவே நீ ஜெயிப்ப. அவங்களுடைய உங்க ஒய்ஃப்லாம் நீ ஜெயிக்கணும் வேண்டாங்களே கடவுள்கிட்ட, அதுக்காகவே நீ ஜெயிப்ப. அந்த பாசம் உன்னை ஜெயிக்க வைக்கும். வாழ்த்துக்கள் சதீஷ். நல்ல எல்லா படமும் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்க. தம்பி PRO சேகர் அவ்வளவு வேகமா டக்குன்னு ஷேக் வாழ்த்துக்கள் ஷேக். ஆர்ட் டைரக்டர் சிவா, நாங்கள் இந்த சாமியார் மடலாம் போடுவோம், போட்டு செட்லாம் ரெடி பண்ணா கரெக்டாக எல்லாம் போட்டாச்சு. ரவி சார் வழக்கம் போய் எல்லாம் ரெடியா அந்த செட்டு போட்டாச்சா, அந்த கோயில் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா லைட்டாக மழை பெய்யுற மாதிரி இருக்கு. அப்போ பதட்டமாறாரு இவர். ரவி சார் வந்து மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு ப்ரொடியூசரை. ஆனா சிவா வந்து ஐயோ மழை வந்துருமா சார், இதை ஏதாவது ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, ஐயோ மழையை ஸ்டாப் பண்றதுக்கு வழியே இல்லையா. அந்த அளவு ஒரு பதட்டமான சிவா வந்து அவன் கொடுத்த வேலையில அங்க ஒரு குரூப் நல்லா இருந்தாங்க. சிவாவுடைய கூட பிறந்த அண்ணன், அப்புறம் வந்து சந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க, பத்து தம்பி, மாப்பிள்ள வந்து அரவிந்த், இவங்களாம் இருந்தாங்க. சிவா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு, வாழ்த்துக்கள் சிவா. பெரிய லெவல்ல வந்து நல்லா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சிவா. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நானும் நட்டி சார்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாதன்லாம் பேசிட்டு அவர் வந்தோடனே வழக்கம் போல டக்கு ரோப்பை கட்டுங்க, தூக்குங்க, அடிங்க அப்படின்னாப்புல. ஒரு நிமிஷம், இது வந்து ஃபைட் இல்லை, ஃபைட்டு மாதிரி இருக்கிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா. காமெடி சீனா சார்? நான் காமெடி சீனா டைரக்ட் பண்ணல சார் அப்படின்னாரு. நீ பண்ணியா சொல்லிட்டு அந்த ஃபைட்டையே காமெடியா பண்ணி கடைசியில் ஃபைட் முடிஞ்சது பிறகு கை கொடுத்தாரு. வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபைட் நான் பண்ணதே இல்லை சார், செம்ம ஜாலியா இருக்கு சார், இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தாம ஃபைட் பண்ண சொல்றீங்க சார் அப்படின்னாரு. என்ன சொல்லிட்டு நான்வெஜ் கூட வேணாம் சார் இன்னைக்கு அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் முடியாது, வாங்கி கொடுத்தே ஆவாரு. அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டரும். இதுக்கு நடுவில் தம்பி ஜெய்ய சொல்லணும், டிஓபி ஜெய்ய சொல்லணும். ஜெய் வந்து கேமராமேனை வச்ச உடனே நாதன் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சார் ஃபர்ஸ்ட் நாள் நாதன் இவர் நெட்டி சாரை வச்சுட்டு க்ளோஸ்அப் வச்சுட்டு அப்படியே லைட்டாக சின்ன பதட்டம் ஜெய் மதிட்டுலாம் வேலை பார்த்துருக்காரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். ஆனாலும் எதுக்கு நான் சொன்னேன், ஜெய் என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா, இல்லை சார் எழுத்த மாதிரி இருக்கிறது நட்டி சார்,
அவர் வந்து அவர் ஒரு கேமராமேன், நானும் ஒரு கேமராமேன், எந்த மாதிரி எப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னா, அந்த பதட்டம் மெல்ல 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 ரொம்ப இலகாகி அங்கே நிற்பார் நட்டி சார், அங்கே இருப்பார், இவன் ஜெய் இங்கே கேமரா வச்சுட்டு இருப்பாப்புல. ஒரு 25 அடிக்கு நடுவில் 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிடுவாங்க. என்ன லென்ஸு 35 100 போட்டுக்க அந்த போட்டேன் சார். என்னது அந்த லைட் எதுக்கு? அல்ல அந்த லைட்டு அதுக்காக தான். ஓகே அப்படின்னாரு. அப்படி ஜெய்யும் நட்டி சாரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி, ஒரே இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி அவ்வளோ சிங்க் ஆகி பதட்டமிட்டதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஜெய், நீங்க வந்து மதி சார் பேரை காப்பாற்றுவீங்க ஜெய், நல்லபடியா மிகப்பெரிய கேமரா வருவீங்க, நல்லா இதுவே சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டில் மதனு எப்போ ஸ்டில் நாங்கள் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கட் பண்ணி எடுக்கிறேன் மதனே அப்படின்னு ஸ்டில் கேமரா மதன், டிசைன் செல்வா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மேனேஜர் மகேஷ் சார் ஒரு கரெக்டாக 1 மணி ஆனோடனே, அவ்வளோ தூரம் எங்கே இருப்பாருன்னு தெரியாது, கரெக்டாக 1 மணி ஆனோடனே அவர் உருவம் வந்து அப்படியே நிழல் வந்து நம்ம மேலே படரும். அப்படியே என்ன ஒரு மாதிரி உருவம் படருது அப்படின்னு பார்த்தா அப்படியே உருவம் ஒரு 6 அடி 2 1 மணி அப்படி மாதிரி பிரேக்கோட சொல்றான்னு அர்த்தம். அதே மாதிரி 6:30 வருவார். அப்படி மகேஷ் சார் ரொம்ப சூப்பர் சார். இது கோ டைரக்டர் சரவணன், என்னோட நான் சொன்ன சரவணன் சொன்ன வந்தப்புல டாவின்சி சரவணன், அவரை தான் டைலாக் எல்லாம் கூட்டி போயிருந்தேன். மிக ஒத்துழைப்போடையும் இதுல இருக்கிற வசனங்கள் வந்து நான் எழுதுனது இல்லை, நானும் எழுதியிருக்கேன், நண்பனும் எழுதியிருக்கான். பாதிக்கு மேல அவனுக்கு இதுல ஒரு உரிமை இருக்கு, பங்கு இருக்கு. மிகப்பெரிய ரைட்டராகவும் டைரக்டராகவும் வருவோம் நண்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா வரணும். நீ வாழ்த்துக்கள் நண்பா. உன்னுடைய வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீனும் என்னுடைய பாதி ரைட்டர். நீ எனக்கு ரைட்டர்னு நான் பேர் போட்டிருக்கேன், ஆனா பாதி நீ தான் அதுல, மிச்ச பாதி இன்னொருத்தர் இருக்காரு, லாஸ்டா சொல்றேன். அதோட இப்ப டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேடம், ஹரிகரன் நல்லா பண்ணீங்க சார். உதவி இயக்குநர்கள் ரகு, ரவி, சுந்தர், ராஜன், பவன் எல்லாத்துக்கும் நான் நன்றி. ராஜன் தம்பி, பவன் எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லபடியாக நல்ல அசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. சொல்லாம டக்குன்னு போக முடியல, தப்பா நினைக்காதீங்க, இவருன்னு சொல்லிட்டேன். எடிட்டர் அசிஸ்டன்ட் செல்வா, அப்புறம் நான் வண்டி கூட்டி போனேன் சோமு தம்பி, அவன் முடியலாம் வளர்த்து பயங்கரமாயிட்டான் தம்பி. சோமு, புஷ்பா, அவருடைய அப்பா அந்த மீச, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டெக்னிக்ஸ் டீமை தாண்டிட்டு இப்போ டப்டவுன் சிங்கமொழி அண்ணன் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவர் இரவு பகல் ஃபுல்லா அந்த வேதனையை வந்து சொல்லுவாங்கல்ல, நைட்டு அந்த நிலா பகல்ல இருக்கிற சூரியன் மாதிரி இருக்கிற அந்த உழைப்பை நிலா நைட்ல வரும்போது குளிர்ச்சியாக ஆற மாதிரி சிங்கமொழி அண்ணன் நடுவுல நிலா மாதிரி வந்து உட்காந்துருவாரு. உட்காந்து ஆரம்பிப்பாரு பாருங்க அவர் கச்சேரிய, கலன்னு ப்ரொடியூசர் அங்கிருந்து போடிப்பாரு. மணி 2 மணி ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிங்கமொழி அண்ணன் பேசிட்டு இருக்காப்புல. ஐயோ போய் படுங்கயா, காலையில ஷூட்டிங் வைக்கணும்யா அப்படின்னு அந்த மாதிரி எங்களை பயங்கரமா சந்தோஷமா வச்சுக்கிட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, பாடி வந்து பால் கறக்கும் செண்பகமே அப்படின்னா பால் கறக்கும், அதை காமெடி சொல்லி எங்களை நாங்கெல்லாம் எல்லாரும் இன்னைக்கு தலைவா தூக்க வரல தலைவா அப்படிமோ, உட்காருங்கடா அப்படின்னு 7 பேரை உட்கார வச்சு சிங்கமொழி உட்காந்து காமெடி சொல்லி எல்லாரும் அங்கேயே தூங்குவோம். கேமராமேன்லாம் அங்கேயே சீட்லேயே தூங்கிடுவோம் 2 மணிக்கு. ஆனா சிங்கமொழி காமெடி சொல்றத டக்கு நிப்பாட்டினா டக்கு முடிச்சு பார்ப்பான். ஆனா நீங்க காமெடி சொல்ற நிப்பாட்டிட்டீங்க, நீங்க தூங்குறதுக்கு நான் பேசணும் மாட்டாங்கிற மாதிரி அவ்வளவு வந்து காமெடியா எங்களை வந்து நாங்க நிலா ஒரு நிலா, சிங்கமொழி அண்ணன் ஒரு நிலா சார். அப்புறம் வந்து கார்த்திக் இங்க வரல, அவரு இந்த இந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிருக்காருல்ல, அவர் வந்தோன்னா அவருக்கு எனக்கு சண்டை. என்னன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நான் தம் அடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இல்ல ஒரு வழியே இல்லை, எடுத்தோடனே தம் அடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சேன். அதுக்கு உதவி பண்ண கார்த்திக், வராத கார்த்திக்கும் நம்ம சுந்தரேசன் சார் அவர்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி. அது அவங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் இருந்தால் அவ்வளோ கலகலப்பாக இருக்கணும். டிஎஸ்ஆர் வரல, அவரும் சரி, முத்துராமலிங்க அண்ணனும் சரி, அப்புறம் ஹீரோயின் செகண்ட் அவங்க ஷாலினி, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு தான். இந்த பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே முக்கியமானவங்க பேசும்போது கூட தனியாக அங்கிட்டு தனியாக பேசிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு அன்பானவங்க. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இங்கே கம்பி கட்ட கதை இருக்கணும், எந்த மேடைக்கு போனாலும் அங்கேயும் இந்த கம்பி கட்ட கதையை பற்றி சொல்லிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. ஷாலினி, நீங்கள் பெரிய ஹீரோயினா வருவீங்க, வாழ்த்துக்கள் ஷாலினி. அண்டு ஸ்ரீரஞ்சனி, நீங்கள் கண்டிப்பாக துபாய்க்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இங்கே வந்து தான் ஆகணும், நடிச்சு ஆகணும், நீங்கள் வந்துருங்க. முகேஷ் தம்பி பயங்கரமா இருக்க, நல்ல பெரிய ஹீரோ வரணும் முகேஷ். கோவன் எல்லாத்துக்கும் நன்றி. சுதாகர்னு ஒரு தம்பி கூட நடிச்சிருந்தாப்புல, நல்ல விஷயம். லாஸ்டா வந்து நட்டி சாரை சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன். இது வந்து லாஸ்டா நட்டி சார்ட்ட சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு டைலாக் எழுதிட்டு கொண்டு போயிட்டு அவர் அப்படியே ஃபுல்லு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போ முருகானந்தம் அப்படின்னாரு. நாதனும் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிட்டோம். நாதன் வந்து டீக்கல்ல வந்துட்டு என்ன நினைப்பாரு படிச்சுட்டு அப்படின்னு கொடுத்து வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு இன்னும் பரட்டி பக்கத்தை கூட படிச்சுக்க மாட்டாரியா, பதட்டம் ஆகாதையா அப்படின்னு. அப்படியா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அமைதியாரு அப்படின்னு அந்த டீ கடையை தாண்டி ஆபீஸ்க்கு போயிட்டோம். ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. எப்போ நம்ம சினிமா கம்பெனி பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், அது வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சு. அங்கே போனோம்னா அங்கே
டீ சாப்பிட்றியா அப்படின்னாப்புல. சரி சாப்பிடலாம் 2 டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டீ வாங்கிட்டு என்னென்ன பாப்பல பதட்டமா இருக்கு, யோ சும்மா அறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ பதட்டமா இருந்தாரு. படிச்சு பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நட்டி சார் கூப்பிட்டு நல்லா இருக்கும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நாதன் முகத்துல சுகம் வந்துச்சு. அப்படியே போய் ரவி சாரை பார்த்து ரவி சார் சந்தோஷப்பட்டு அன்னைக்கு அந்த 11 பேர் கொண்ட குழு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நான் அந்த மாதிரியான இந்த விஷயத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அங்கே ஸ்பாட்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே வந்து மாறும்னு உண்மைதான். இதில் எழுதியிருக்கிற வசனங்கள் வந்து எப்படி எனக்கும் சரவணுக்கும் சாருமோ அதே மாதிரி நிறைய புரியாத வார்த்தைகளை வந்து புரியாத வார்த்தைகள் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மாதிரி மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறீங்க, கொஞ்சம் புரியாம பேசுங்க சார், கொஞ்சம் பாதி புரியாத மாதிரி பேசுங்களேன் அப்படின்னா சொந்தமா அவரை 2வது ஹிந்திலாம் தெரியறதுனால ஆமா கைகோன் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில பயங்கரமா பேசுவாப்புல. நாங்க என்னன்னா அசண்டாரிட்டே நோட் பண்ணிக்கலாம், நானே தெரியல என்னமோ சொல்றாருன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு திரும்ப போய் கேட்டாலும் திட்டுறாருன்னு. அந்த மாதிரி நிறைய வசனங்கள் நட்டி சார் சொந்தம். அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சதுரங்க வேட்டை. நான் அது சொல்லிட்டு இது முடிச்சுக்கிறேன். சதுரங்க வேட்டை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கும் தெரியும், சதுரங்க வேட்டை மூலமாக சதுரங்க வேட்டைக்கு முன்பு சதுரங்க வேட்டைக்கு பின்புன்னு வந்து சமூகமே மாறி இருக்கிற அந்த ஒரு படத்தை நான் உணர்றேன் சார். இன்னைக்கும் ஒரு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கல் இருக்கு, கல் வந்து அரிசி இழுக்கும், டேய் இன்னும் சதுரங்க வேட்டையா அப்படின்பாங்க. பல பேர் வந்து ஏமாற்றத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க, பல பேர் ஏமாறுறாங்க ஒளிஞ்சிருக்கான். அப்படி ஒரு படம். அந்த படத்துடைய சின்ன டச் இந்த படத்துல இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சார். கலகலப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு லாஸ்டா வந்து ரவி சாருக்கு மறுபடியும் அவர் மனசுக்கு கண்டிப்பா ஜெயிப்பார்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். முருகானந்தம் அண்ணா, என்னோட வேலையை பாதி நீங்களே பண்ணிட்டீங்க. இல்ல ரொம்ப நன்றி. ஆனா பேமெண்ட் மட்டும் பாதி கேட்காதீங்க. அதாவது வரும். ஆமா, அந்த பேமெண்ட் வந்து பாதி இல்ல முழுதா நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஓகே, ஒரு விஷயம் என்னன்னா, முருகானந்தம்னா நீங்க வந்து படத்துக்கு மட்டும்தான் டைலாக்ஸ் எழுதிருக்கீங்கன்னு நினைச்சேன். இங்க ஆடியோ லான்ச்சுக்கு எழுதிட்டீங்க பாத்தீங்களா? எவ்வளவு எழுதுனீங்க, எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நீங்க எல்லாரையும் விடாம நீங்க தேங்க் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்ததாக பேரில் சிறு மாற்றம் வாழ்வில் பெரும் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேர்ல கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆல்பபெட் மட்டும் நான் மாத்தினேன். ஆனா ஒருத்தர் வந்து எப்படி அறியப்பட்டாரோ இன்னைக்கு வந்து இல்ல நான் வந்து இப்படி அறியப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரையன் 305 கடவுள்ல ஜாவா சுந்தரேசனாக வாழ்ந்த நடித்து இன்னைக்கு ஜாவா சுந்தரேசனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களை அன்போடு பேச வளைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும் எதிரில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உறக்கம் வந்தாலும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜாவா சுந்தரேசன். 5 வயசுல பேரை வச்சிருந்தா அப்படியே பசுமையா இருக்கும். 50 வயசுல பேரை வச்சிருந்ததுனால எனக்கு நானே ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ அதனாலதான் நானே சொல்லிக்கிட்டேன். வந்த உடனே ரோஜா பூ கையில கொடுத்தாங்க. வழக்கமா ஒரு சால்வை போட்டுவாங்க. அந்த சால்வை மடிச்சு கிடிச்சு கீழே வைக்கலாம், இல்லை சீட்ல போடலாம். அந்த ரோஜாவை எங்க வைக்கிறதுனே தெரியல எனக்கு. முள்ளு வேற இருக்கு அதுல. பக்கத்துல இருக்கிற கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினா உட்காந்துருக்காங்க, தப்பா தெரியும். சிங்கமொழி சார்லாம் உட்காந்துருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தப்பா தெரியும். அதனால சீட்டுக்கு பின்னால வச்சேன், குத்திக்கிட்டே இருந்திருக்கு சார் ரொம்ப நேரம். எப்படா கூப்பிடுவாங்க நம்மளை, எங்கேயும் வைக்க முடியல, கீழே கூட வைக்க முடியல. ஸோ அருமையான ஒரு பூவை கொடுத்து வரவேற்று அதில் ஒரு விஷயத்த பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ கோதண்டம் சார் பேசும்போது சொன்னாங்க, தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுக்காக அரிசி பருப்பு புளி அப்படின்னு. எனக்கு கூடியவர்களே எல்லா தேட்டரையும் மளிகை கடையாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது மாதிரி பண்ணால் மளிகை கடையாக மாறும். எல்லா தேட்டர் ஆட்களும் அண்ணாச்சியாக மாற்றுறதுக்கு ஏதோ கோதண்டம் திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வர வைக்கிறது, அதை கொடுத்து வர வைக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், பாடுபட்டு எடுத்தோம், படாத பாடு எடுத்தோம், சொத்து பத்தெல்லாம் வித்து எடுத்தோம் அப்படின்னு. ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் நீ என்ன கஷ்டப்படுற, எப்படி எடுத்த அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. நல்ல படம் எடுத்தியா, அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு கணக்கு. நீங்க நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அது சின்னதோ பெருசோ, சின்னது பெருசுங்கிறதெல்லாம் எடுக்கும்போது இல்லை சார், மக்கள் தான் அந்த படத்தை சின்னதாகவும் பெருசாகவும் மாத்துறாங்க. சுவாரஸ்யமான படம் சின்ன பட்ஜெட்ல இருந்தா கூட அதை பெருசா மாத்தி காட்டுவாங்க. அதனால நல்ல படத்தை தான் எடுக்கணும். நல்ல படத்தை எடுத்தா கண்டிப்பா மக்களும் சொல்லுவாங்க, இந்த ஊடக நண்பர்களும் நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து கோதண்டன் அவர்களே. ஓகே. அப்புறம் இந்த படத்துல நானும் கோதண்டம் அவர்களும் சேர்ந்து அருமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எங்களுக்கு கிடைச்சது. கோதண்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை பேசினேன்னா இல்லையா, அதுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் வந்து தூ பாஷை அப்படின்னு. அதை பேசினது அவர் தான். அந்த பாஷையை டிரான்ஸ்லேட் பண்றது நான். பேசுற அவருக்கே கஷ்டமா இருந்தா அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன், ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான ரோலை கொடுத்து கண்டிப்பாக இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்துக்கு அப்புறம் MS பாஸ்கர் சாரும் நானும் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டைலாக் டிரான்ஸ்லேட்டர் ரோலுக்கு அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற இந்த ரோலும் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான ரோலை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த சீனை நல்ல அழகாக எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண ராஜநாதன் டைரக்டர் சாருக்கும் முருகானந்தம் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது காமெடி கிளிப்பிங்ஸில் வரா மாதிரியான ஒரு அருமையான ஒரு சீன், ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்தோம். எனக்கும் கோதண்டம் அவர்களுக்கும் நல்ல சிங்காச்சு. ஒரு 3-4 நாள் தான் நடித்தோம், மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. வெரி ஹாப்பி. அப்புறம் தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். வெரி ஸ்வீட் பர்சன் ரவி சார். ஜென்ரலாக முதல் படம் எடுக்க வராங்க, இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இஸ் நாட் ஸோ ஈஸி ஜாப் சார். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்ல, படத்தை எடுத்துப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். நல்ல பூரண ஆரோக்கியத்தோட ஒருத்தர் தயாரிப்பாளராக வந்தாங்கன்னா படம் முடிகிறதுக்குள்ள BP சுகர் எல்லா கர்மாந்தரும் வந்துடும் சார். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வச்சிருந்திருக்கிறாரு. ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் முடிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது பண்ண முடியல, என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, ஓகே நாளைக்கு இதெல்லாம் வரக்கூடாது, ஓகே அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வேற பிரச்சனை வரும் சார். டெய்லி எனக்கு தெரிஞ்சு போர்டு மீட்டிங் போட்டால் தான் படம் சரியா வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதை பார்த்தா நமக்கு இந்த படத்துல வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் எடுத்தாருன்னா அவரே ஒரு கைலாசம் மாதிரி ஒருத்த இடம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ரவி சார். அந்த அளவுக்கு பலபரிதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மீறி இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சு அழகா சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா படம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தை தயாரிச்சு மக்களை சிரிக்க வைக்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு இறங்கியிருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய பெரிய சல்யூட். அடுத்தது ராஜநாதன் சார். இப்பதான் நேற்று தான் நான் நட்டி சாரோட ஒரு டைரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஓகே பண்ணது, அது பிரம்மபயத்தனமான ஒரு வேலை சார். அப்படி ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவரை நம்பி காசை இறக்கணும், இது அவருக்கும் முதல் படம். ஸோ இவ்வளோ பெரிய பொருளை இவரை நம்பி இறக்குறது அப்படிங்கிறப்ப அதுக்கான சரியான விஷயத்த பண்ணி இன்னைக்கு ராஜநாதன் இன்னைக்கு இந்த இடத்துல ஜம்முன்னு ஒரு கம்பி கட்டின கதைன்னு ஒரு அழகா மக்கள் பார்த்து சந்தோஷப்பட போற ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அவருக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் பொறுத்தது எனக்கு ராஜநாதன் அவர்கிட்ட பிடிச்சது பொறுமை சார். இந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டதுன்னா நான் கண்டிப்பா படத்தை 5 நாளே ஓடி போயிருப்பேன். அத்தனை விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி பொறுத்து அழகா இன்னைக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் தோல் கொடுத்து நின்றுருக்காரு ப்ரொடியூசருக்கு. அவருக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இந்த திரைத்துறையில இருக்கு. அவரோடு நான் தொடர்ந்து டிராவல் பண்ண விரும்புறேன். அடுத்தது ஹீரோ நட்டி சார். சில பேர் இவங்கெல்லாம் இந்த ரோல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சதுரங்க வேட்டைத்தனமான படங்கள் அப்படின்னா அது நட்டி சார் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பிராண்ட் வேல்யூ அழகா செட் பண்ணிருக்காரு. எனி கைண்ட் ஆஃப் ரோல் அவரால் இந்த மாதிரியான விஷயத்துல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. வெறும் வந்தோம் நடிச்சோம் காசை வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபுல்லா டெக்னீஷியனா அவர் கேமராமேனா இருந்ததுனால அதுக்குள்ளேயும் உள்ள இன்வால்வ் ஆவாரு, கதையில இன்வால்வ் ஆவாரு, எடிட்டிங் எல்லாத்துலயும் உள்ள பூந்து இந்த படத்தை சிறப்பா கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அத்தனை பொறுப்போட இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹீரோ, அற்புதமான ஒரு தொழில் பக்தியோட இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ நட்டி சார். நேத்து அவர் கூட பண்ண சீன் எனக்கு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்துலயும் அவர் கூட சேர்ந்து பண்ணிக்கிறது, பண்ணும்போது என்னை என்கரேஜ்மெண்ட் பண்றது எல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு உண்மையிலுமே நட்டி சார். அடுத்து செகண்ட் ஹீரோ முகேஷ். எனக்கு தெரிஞ்சு சல்மான் கான் ஷாருக் கான்லாம் தான் 6 பேக்கா இந்த வாங்கிக்க 60 பேக் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காஸ்டியூமர் பட்டனே வைக்க மாட்டார் போல இருக்கு சட்டையில. பப்பரப்பான் தான் வராது எல்லா சீன்லயும் வர. அவருக்கு இருக்க கட்டெல்லாம் பார்த்தா நமக்கும் இது மாதிரி வைக்கணும் போல இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வராது, ஏதாவது குழவி கொட்டி எறும்பு கட்டி ஏதாவது கட்டியா வந்தாதான் உண்டு போல இருக்கு. அப்படி ஒரு அருமையான 6 பேக் வச்சிருக்காரு. சூப்பர், அருமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு சார். 2 அற்புதமான ஹீரோயின்கள் ஷாலினி சரஞ்சனி அருமையா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் மூலியமா இன்னும் நிறைய புதுமுகங்கள் இந்த உங்களுக்கான திறமையான ஆட்கள்லாம் கிடைக்க போறாங்க. இந்த விழாவினுடைய நாயகன் சதீஷ் அவர்கள் நல்ல டிஃப்ரெண்ட் சாங்ஸ் போட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு, கேட்க முடியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற அனைத்து தொழில்நுட்ப ஆட்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என் சீனும் சூப்பரா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. படமும் உங்களுக்கு நல்லபடியா பிடிக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமான அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜா வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இறங்குது. பொதுவாக தீபாவளிக்கு படம் பார்க்கணும் எனக்குலாம் ஆசையாக இருக்கும். ஐயோ கமல் சார் ரஜினி சார் படங்கள்லாம் ஓடி என்னுடைய காலேஜ் டேஸ்ல பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம படங்கள்லாம் தீபாவளிக்கு வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஜம்முன்னு பட்டாசா ஒரு படம் வந்து நிற்குது. கன்ஃபார்மா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பட்டாசுலாம் அடிச்சுட்டு ஜோரா வந்து கலகலன்னு சிரிக்கிறதுக்கு உங்களுக்கான அற்புதமான ஒரு படம். கண்டிப்பா கொடுத்த காசுக்கு வஞ்சல் இல்லாத ஒரு படமா இருக்கும். தியேட்டருக்கு வந்து உங்க ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச்.
நன்றி சார். அதாவது சான்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் சென்ற விடமெல்லாம் சிரிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு சும்மா அங்க உட்கார்ந்து இருக்கும் போது கூட சரி, எங்க சார் இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் இருந்தாலும் சரி, அங்க வந்து கண்டிப்பா சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு நடிகரும் நகைச்சுவையாளர் மற்றும் நம்ம எல்லாருக்குமே லாஸ்ட் இயர் டாப் குக்கு டூப்பு குக்கு மூலியமா அவர் வந்து ஒரு சூப்பரான சமையல் கலை நிபுணர் அப்படிங்கறதையும் நிரூபிச்சாரு. சோ எல்லாருக்குமே பிடித்தமான ஆக்டர், டிரெக்டர் அண்ட் கமெடியன் சிங்கம்புலி அண்ணாவை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆக்சுவலா சிங்கம்புலி சாரை பத்தி நான் சொல்லணும்னு இருந்தேன். ஜென்ரலா அது அவர் இருக்கிற ஸ்பாட்ல நீங்க அவரை ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சிரிப்பீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் இருந்தா போதும், கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை சார். அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட்டை கூட ஹிலேரியஸா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன சொல்ற அல்டிமேட் அவர் தான். குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் கூட இருக்கிற நேரங்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம். இந்த படத்துல சிங்கம்புலி சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ டவுன் டு எர்த் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. நட்டி சாருக்கும் சிங்கம்புலி சாருக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் போல இருக்கு. குத்தி ஆடி இருக்கீங்க சார். பட் ஆனால் சுத்தி வர இருக்கிறது எல்லாமே ஆண்டியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு தடவை பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னைய மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்காருன்னு தெரியல. அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னைய மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டையை போடப்பட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கடைக்கு கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சாரு, இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா சார், பைக்கிங் போங்க சார், சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிடலாம் சார், எத்தனை சார் இன்னைக்கு இவ்வளோ நல்ல தாச்சு நடந்தீங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார், டயட் பண்ணுவோம் சார், சார் இந்த விட்டு எடுத்துங்க சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க, தட்டை பார்ப்பாருங்க சாப்பிட, ஐயோ இவ்வளவு கொலஸ்ட்ரால், இது கொலஸ்ட்ரால், இது ஃபேட், இது நீங்கள் அந்த கலெக்டர், ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசணும் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க.
அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம், அங்கே தான் போய் எழுதுவோம், அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்னதான் செய்வாங்க மற்ற நேரம்? அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கதான் போய் பேசுவோம், அங்கதான் மாறும், உடனே உடனே சொல்லுவாரு, இவர் ஒண்ணு சொல்லுவார், அவர் ஒண்ணு சொல்லுவார், அவன் சொல்லிடுவாங்க, சொல்ல விளங்கிரும். சார் பேப்பர்ல உட்காந்து படிச்சு கிடிச்சு பேப்பர்ல வெற்றியை பார்த்துதான் சார் நாங்க ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேல எடுக்க கூடாதுதான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட் 16 டிவைட் பண்ணிக்கிறோம் சார், இது ட்ராலி இது ட்ராக் பிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம் சொல்லி தொலைங்க. அங்க போய் தான் பண்ணுவோம், அங்க போய் தான் பண்ணுவோம். அப்ப அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? அப்ப அவங்க அங்கதான் வந்து பண்ணுவாங்க, அவங்க அங்கதான் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, பொய் சொல்லி போலாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எல்லாமே நாங்க ப்ரிப்பேரா தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி விளையாட சொன்னாங்கன்னு. ரவி சார் சொன்னார், என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார், உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்திருக்காங்கன்னு. உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து சின்ன பிள்ளை பட்டை விட வந்து என்னையும் சொல்லியிருக்கலாம் சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார், இதுக்கு இடையில டிவி வீக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க, கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்ப பேரை மாத்தலாம், எப்ப பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒண்ணு பாரு, நிறைய பேர் மறக்க போறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே, அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்க இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனா இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசன் சாம்ஸ், ஜாவா சுந்தரேசன் சாம்ஸ், சாவானா சாம்ஸ், சாம்ஸ் அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போறீங்க, நான் சாம்ஸ்கிட்ட கேட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்ல போறேன் பாரு. சேட்டை. சரி இருந்துட்டு போங்க. இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு, ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளைய எட்டி பார்க்க வேண்டியது, அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு, எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை, ஹலோ ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயே 3 வாரத்துக்கு அது புரியலை, சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ, அந்த ஆள் பார்க்காம திரும்பி பார்க்க கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யறது? எதுக்கு தான் இப்படி வச்சிருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா, சின்னலேயே படுத்து கிடப்பே, அடுத்தவன் பத்தி நினைக்கவே மாட்டே, கூட்டுமையா அவனை எல்லாம் நினைச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேல குடிக்கிறது இல்லை. இங்க பக்கத்துல ஒருத்தன் அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவன் அப்படியே பாக்குறது, முறைச்சு பாக்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்க சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடிச்சாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு, என்னடா செய்ய போறோம், எவ்வளவு சம்பாதிக்க போறோம், என்ன செய்ய போறோம்? பொழைச்சிருமா இந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிடுவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்ல. என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியாங்க? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, பெரிய படம்ல, அதெல்லாம் நீ நடிகன்னு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா இருக்கிறீங்க, ஒரு 5,000 ரூபா கேளுங்க போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். 2,000 ரூபா கேட்டா தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர்,
பிஆர் விஜயலட்சுமி அஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் ஆமாம் மணிவன் சார் இருந்தார். ஆமாம் ஆமாம் தெரியுமே, எங்கள் சுந்தர் சாரோட ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. ட்ரெஸ்ட் போகிறது போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்திலெலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோகல சார் அது அந்த படமெல்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு. 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொல்லுங்கள். படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னும். படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அன்றாகாஷிப்லேருந்து அவர் தம்பிகள்லேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ஒரு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், ஒழுங்காக போயிரு, அடி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசா நடிக்கிறாங்கடா. அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாராம், அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கைலி வேஷ்டியை முடிச்சுக்கிட்டு, எவன்டாவன் யாராத என்ன நினைச்சுக்கிட்டியா கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சிங்கம்புலி வீட்டுக்குள்ள தூங்குது, பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கர்ரு கத்துறாரு. 4 ஒழுங்கா வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போனா கல்ல விட்டு எரிஞ்சுடுவாங்க. நான் உள்ள படுத்திருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்க பூரா அடிச்சு பத்தி விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட். மிளகாயில் ஆரம்பிச்சது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஓடின மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன், என் கூட அவர் இருக்கு. இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன, நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன். வாங்க பண்ணிக்கலாங்கிறார். மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அன்ராக் காஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு, இவர் தான் சிங்கப்பள்ளி அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துனுக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிட மாட்டேன், சாப்பிட முன்னாடி சாமி கும்பிடுவேன். இல்லை சாப்பாடு எடுத்து இந்த இப்படி வைப்பேன், அவ்வளோ. சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்பு. காப்பி குடிக்கிற முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்பு. தூங்கும்போது சாமி கும்பிடுவாப்பு. ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாப்பு. இறங்கினோடனே சாமி கும்பிடுவாப்பு. யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார். என்னென்னு செய்வார். அவர் வந்து சதுரங்க வேட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்றேன்னா எப்படி? இப்போ என்னை பார்த்தோன்னே சொல்லலாம், இல்லை ஒரு பிச்சைக்காரன் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூசா நடி என் பொண்டாட்டி கேட்பா, உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்களான்னு. அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அவர் கதை கேட்குறாரு. ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா, வேல்நாயகர் மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா. அதுக்கு அவர் தெரியலேன்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் தெரியல, நீங்கள் தானே கதை எழுதுனீங்க, நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர், காசு கூட கட்டிங்கன்னா கெட்டவர். சரி நான் வந்து நல்லது கெட்டவனாவே 2 பேர் இருக்காரு. அவன் குழம்பி போயின்னா வரல, அவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னன்னா, இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கு. எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய், இவர் ஃபாரினுக்கு அனுப்புகிறாரு, உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க, இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு 2 ஆளாக கூப்பிட்டு போகிறேன்.
70,000 1,00,000 80,000 ஆளுகளை கூட்டு போயிட்டே இருக்கேன். அந்த ஆளும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு, என்னடா அந்த ஆளு நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ இருக்கான், நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான், நிறைய பேரை கூட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னோட ஆசை என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், சார் சினிமா எடுக்கணும் சார், டைரக்ஷன் பண்ணணும் சார், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி, ஆனால் ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன், அதுக்கு நீ கதை பண்ணு, நான் படம் பண்ணுறேன். சொல்லுங்க சார்னு. போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்ன செய்யும், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரை கூட்டு போயிட்டே இருக்கேன். அந்தாலும் காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்காப்புல. நானும் போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்னடா செய்யும், எப்படி செய்யும், எதாவது செய்யும் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் காசு வாங்கினே ஓடி போயிட்டாப்புல. அந்த ஆளை தேடுறேன், தேடி பார்க்குறேன், அந்த ஆளை அளவே காணாம். அந்த ஆள் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் போய் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். போனால் அவன் ஒரு சம்சாரம் கறிக்கோட்டையில் பல்லு விளக்கிட்டு இருக்கு. இவன் கொண்டு போன காசு 16 லட்ச ரூபா. எப்படி கிடைக்கும், கோபால் பல்படினா கூட கொடுத்துருவாங்க, கறிக்கோட்டையில் விளக்கிட்டு இருக்கு. சரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அவர் அந்த ஓடி போனார்ல, அவர் நம்பர் கிடைச்சிச்சு. நான் ஃபோன் பண்ணேன், ஹலோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், திருநெல்வேலி டிஎஸ்பி எங்கள் சொந்தக்காரு, மெட்ராஸில் அவர் சொந்தக்காரு, எங்கள் மினிஸ்டர் அவர் எங்கள் எம்எல்ஏ அவர், வார்டு கவுன்சிலர், தூக்கிடுவோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தம்பி உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேனே அதை சொல்லுப்பா அப்படின்னாரு. போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி, போலீஸை வச்சு தூக்கிடுவேன், உள்ள வச்சு போய் அப்படி இப்படின்னு சொன்னேன். தம்பி உனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தல, என்னாச்சு, போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா. அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அது தெரியலை. இது மாதிரி ஏமாத்துற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க. சதுரங்கவேட்டையில் இருக்கட்டும், இந்த படமும் பாருங்க, ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்து, வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம், எல்லாத்தையும் ஏற்றினார், 15-20 பேர் ஏற்றினார். ஏற்றினோடனே இன்னைக்கு நான் அனுப்பவே இல்லை. ஒரு நாள் நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறிடலாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. நாளைக்கும் ஏற்றலை. உடனே அவங்க நேரம் போனாங்க, என்ன சார் இன்னைக்கு ஃப்ளைட் ஏற்றுறேன்னு, என்னாச்சு, என்ன ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு செக்யூரிட்டி, நீங்க வாங்க திங்கக்கிழமை வாங்கன்னு. என்ன மாதிரி சொல்லிருக்கான் பாருங்க, இப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. எங்க சொந்தக்கார பொம்பளை ஒண்ணு இருக்கு, எங்க மாமன் ஒருத்தன், புட்டிச்சு ஏதோ வஞ்சிக்கிட்டே இருக்கு, வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்கு. அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான். எங்க மாமன் என்கிட்ட ஓடி ஒளிஞ்சிட்டான். பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு, புருஷனை காணாம. போனோடனே கேட்குது, என்னம்மா புருஷனை காணாம, இப்படிலாம் வந்தீங்கன்னா எப்படிமா புருஷன் இருமா, சரி எப்படியா கண்டுபிடிச்சு போடுங்க, சரிம்மா அவன் போட்டா விடுமான். இந்த பொம்பளை அந்தம்மா போட்டா கொடுத்துரு, ஏமா காணா பண்ணுவோம் உன் புருஷன் தானே, உன் புருஷன் போட்டா கொடுமான்னு இருக்காரு. இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க, நான் காணா போனேன்னு, நான் போயிட்டே நம்ம வீட்டுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக இப்படி எல்லாமான ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள், ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும், சமூகத்தில் எல்லாமே இருக்கும். இந்த கம்பி கட்டின கதையில எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் எப்படியெல்லாம் ஏமாத்த போறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முருகானந்தத்திட்டெல்லாம் கேட்பேன் டைலாக், என்ன சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு, ஆசிரமத்தை நடத்து, என்ன சொல்ல, வரிய பாட்டாக்கு, பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன். வரியை எப்படி பாட்டாக்குறது, பாட்டை எப்படி வரியாக்குது, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்த பாட்டு தானே, அதை வரியாக்கு. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மழை வந்ததும் நிலவு வந்ததா, அதுதான் பாட்டாக்குறது. வரிய பாட்டாக்கு, பாட்டை வருது. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன், நானும் அவன் பேசுவோம், என்னென்னமோ சொல்றீங்களே சாமி, இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாத்துறது. அது நட்டி சார் சொல்லாரு, பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து. என்னையா அப்படின்னு பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி, நான் சிரிச்சுட்டு பேசுறேன், என்னாச்சு, பணக்காரனை பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பஞ்சஸ் இந்த படத்துல இருக்கு. கம்பி கட்டின கதை, ரவி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. நண்பனுக்காக நான்லாம் ஒரு 2 புரோட்டா வாங்கி தருவேன், ஏதாவது சரக்கு அடிக்கணும் சரக்கு வாங்கி தருவேன், ஏதாவது ஊருக்கு போறேன்னா காசு கொடுப்பேன், தேங்க்ஸ் மாப்பிள்ளைன்னா ஒரு 5000 ரூபா கொடுப்பேன். அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன், தரவே மாட்டேன். ஆனால் இந்த ஆள் பல கோடிகளை போட்டு
நண்பனுக்கு படம் எடுத்துக்கிட்டு ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தம்பி நீ போயிட்டு வரையில 2 பாட்டில் எனக்கு வேண்டாம். ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது. இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சேரியில் நான் பண்ணிட்டு வந்தேன். சூர்யா படத்தில் சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன். எடிட்டர் ஃபாசில் எப்போ நட்டி சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார். அண்ணே ஒரு படம் பண்ணுறோன்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோன்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோன்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோன்னே. தலைவர் அதில் ஒரு 50,000 ரூபா குறையுது, அனுப்பிச்சாச்சுனே. இல்லை தலைவர் அதை 1 ரூபா ஐயோ அதெல்லாம் அன்னைக்கே அனுப்பிச்சாச்சுனே அப்படின்னு இருப்பார். சரி வேறு ஏதாவது உறக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன். ஆமாம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் வந்துருச்சு. ஃபாசில், அப்புறம் சாம்ஸு, ஹீரோயினு, செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லையோன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கோதண்டன் சொல்லிச்சு அது எல்லாரும் நடிகர்கள் எதுவும் செய்யலைன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கோதண்டம் அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும். ஒருத்தட்ட டிரைவராக வேலை பார்த்தோம்னா அந்த ஓனர் தான் காசு கொடுக்கும். நம்மளுக்கு உலகமே கொடுக்கும். உலக தமிழர் போனால் கொடுப்பான், சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்பான். உலகத்தின் உச்சபட்ச தீரி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறோமா? தம்பி என்ன தோசை வாங்கி தங்கிற, இட்லி வாங்கி தங்கிற, பூரி வாங்கி தங்கிற, எவ்வளோ காசு வச்சுருக்கேன்? ஓனர் கேட்பாரா? சர்வர் கேட்பாரா? கேட்க மாட்டார். சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பாரு. சேலை எடுக்க போகுது லேடிஸு, அப்படியே சேலையை விரிக்கிறான். வீட்டுக்காரமா கேட்குது சாயம் போகும்பான்னு. ஏக்கா எட்டு போகா, கட்டுக்கா, துவக்கா, காய போடுக்கா, சாயம் போச்சுன்னா காசு வேணாம்க்கா, எட்டு போகாங்கிறான். எட்டு போங்கிறாங்க. நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம். தம்பி 100 ரூபா கொடுத்து போடான்னு. இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சன்னி லியோனும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சிருவானா? சிங்கப்புலி பறந்தட்டிக்கும் 10 ஃபைட்டுன்னு போடுறான், 1 ஃபைட்டு இருக்காது, காசு கேட்பானா? பாடல் அனைத்தும் தேனாறு, பாடல்கள் 6, தேன் சோட்டு 8 முட்டுங்கிறோம்ல, ஏதோ ஒண்ணு இல்ல எனக்கு காட்டு நோக்காருவானா? சிங்கத்தையும் புலியையும் எத்தி விளையாடும் காட்சி, அபூர்வ காட்சிகள் வெளியே போஸ்ட் ஓட்டணும். உள்ள போனா ஒண்ணுமே இல்லை, காசை போடுவோம், கேட்பானா? கேட்க முடியாது. கேட்கறது ரூல்ஸே கிடையாது. இவ்வளவுதான். நீ உள்ள போய் பாரு. இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம். புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் வித்தியாசமான உலகம். ஆக இந்த வித்தியாசமான உலகத்துல நிறைய பேர் கொடுக்கையில சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறோம். புகழடைந்தால், பெரிய ஆளா வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சிக்கனு, மட்டனு, கருவாடு, பொங்கல், புளிச்சோறு, சோறு, சாம்பார், கறி குழம்பு, அந்த குழம்பு இதெல்லாம் ஒரு 16 வகை 20 வகையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது. யாருக்கு கிடைக்குதே? வேலைக்கு போறவங்க, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் கிடைக்குது. அப்படி சாப்பிடாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசா நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம். நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்கறாங்கன்னா எல்லார்ட்டையும் தான் கேட்கறாங்க, எல்லாரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம். அவ்வளவுதான். செய்யக்கூடிய வாய்ப்பு, செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஆக இந்த கம்பி கட்டும் கதை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. படம் பாருங்க, ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நட்டி சார் வேற ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க. முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கே, பார்க்கலாமே. கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே, பில்லர் நிற்கும் போல இருக்கு, மேலே ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் போல, மேலே ஆசை எழுப்பிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்டுருங்க.
செகண்ட் ஹீரோயினி சொல்லிச்சு ஏதோ கம்பி நல்லா கட்டிட்டாங்கோ, நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும். அது அது வேணா அப்படி கட்டினாங்க கம்பி, நான் பார்த்தேன். எங்கம்மா ஏமா இப்படி கம்பியா வாங்கிட்டு வரல, பிரியாணியா வாங்கிட்டு வந்திருக்காரு, கம்பி எங்க ஆள. ஆக இந்த கதை, இந்த படம் உங்க கையில இருக்கு. எழுத்தாளர் கல்கி சொன்னது போல ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள். அதிலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு. இதில் நல்லதை நீங்கள் எழுதணும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு. எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் பார்த்து பர்ஸை வீட்டில் வச்சுட்டு இன்னும் ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்லாட்டி ஜிபேவாக ஏதாவது பண்ணுங்க. 10 நிமிஷம் கூட பேசியிருக்கேன். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. எல்லாம் படம் பாருங்க, படம் பாருங்க. நன்றிப்பா, நன்றிப்பா. கம்பி கட்டின கதையை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குண்ணா நீங்க பேசிட்டு போனதுல, நன்றி. சோ அடுத்ததாக இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது, ரைட் ஹேண்ட்ல ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சாரை பத்தி சொல்லணும்னா ரைட் ஹேண்ட்ல கேமராவை ஹேண்டில் பண்ணுவாரு, லெஃப்ட் ஹேண்ட்ல ஆக்டிங் ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ளைம்ட் அண்ட் செலிப்ரேட்டட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆஃப் இந்தியா, as we all know. எனக்கு வந்து சார் பண்ண படங்கள்ல பிளாக் ஃப்ரைடே, ஜப் வி மெட் அண்ட் ராஞ்சனா ரொம்ப 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 பிடிக்கும் சார். அண்ட் ராஞ்சா ரீ ரிலீஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேவிங் ஃபேன்ஸா நானும் ஒன் ஆஃப் த ஃபேன்ஸா இருந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஒவ்வொரு நுவன்சஸ் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து ரசிச்சது. அண்ட் இன்றும் மக்கள் வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்டிங் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல அசால்ட்டா ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாபெரும் திறமை படைத்தவர் அவர். அவரை பத்தி நம்ம பேசுனதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னைக்கு கம்பி கட்டின கதை அப்படிங்கும் போது இது வந்து இதோடைய சாயல் வந்து எங்கேயோ சதுரங்க வேட்டையோட இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவர்கிட்ட நான் வந்து ரூம்ல அங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, ஆல் வி நீட் இஸ் எ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ அது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலன்ஸோ இல்ல பிளட் ஷெட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நோ க்ரூயல்டி, நோ கிரிமினலிசம், பட் ஆல் யூ ஹேவ் இஸ் ஹியூமர் அண்ட் ஹியூமர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு படத்தின் கதாநாயகனான திரு நட்டி சுப்பிரமணியன் அவர்களை பேச வழைக்கிறோம். உங்களின் பலத்த கரகோஷங்கள் கிடையாது. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். இந்த கடைசியா பேச வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் முன்னாடியே பேசிடுவாங்க எல்லாரும். ஸோ ஆல் தட் ஐ கேன் சே எல்லாருக்கும் நன்றி தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும் போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு இவர் பக்காவாக பண்ணிடுவாரான்றதுக்காக ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று கொடுத்தாரு, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. அதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன். அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு மங்காத்தானோன்னு அந்த உள்ளே வெளியே ஞாபகம் வந்தது. இந்த டைட்டில் நல்லா இருக்குமேன்னு அவர் ரவி சார், நான் பார்த்திபன் சார்ட்ட இருக்கு, என்னால் அது வாங்க முடியாது, ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அவரை போய் நான் இங்கே பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல. அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சில பட்ஜெட்டை வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பிச்சார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது முதல் படம் பண்ணுறாரு. ஆனால் என்ன, முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான் நான் இப்போ பார்க்குறேன். உள்ளே போனால் எப்படி ஒரு 10-15 பேர் உட்காருவாங்க. ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி வந்து கையெழுத்து போடணும், இப்படிலாம் இருந்தது. அண்டு சிங்கம்புலி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும். படம் பார்க்குற மாதிரியே இருக்கும்.
அந்த படத்தில் நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், இல்லை நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும். அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம், சீன் எழுதுறோம்னா ஒரு வாரம் கழிச்சு அது வேற கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரோவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டடாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணது தான். அதை தான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கல. அண்ட் ஒன் மோர் திங், அந்த நம்ம கோவிந்தம் சார் சொன்னார் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும், 1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அதில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை, நாங்கள் போன கிராமத்தில். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது, ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதான் நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். அவர் அங்கேருந்து கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்படின்னு. அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அது இதுன்னு. அதுதான். ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்பவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, எப்படி பண்ணலாம், அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பாரு, சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தாங்க நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டரா தெரிஞ்சது, இது எனக்கு பெட்டரா தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணதான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டா இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்தா இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டா இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ். இவங்க எல்லாருமே 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கிடுவோம், 5 மாடி இருக்கும். அவர் விடாம காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துட்டே இருந்தார், படியேறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானாரு. சரி, ரொம்ப சந்தோஷங்க. ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்களா, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது, நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிங்கமுடி சார் கோச்சிக்கிறாரு, ரொம்ப கஷ்டம் இது, நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபியூச்சர், இது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால ப்ளீஸ் இவங்க இந்த பேச்செல்லாம் நம்பிடாதீங்க. அண்ட் சிவரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட, எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களுக்கு எல்லாமே. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பெண்மணியும் கூட, அமைதியாக பேசுவாங்க. அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார், ரொம்ப அருமை சார் நீங்கள் பண்ணது, நீங்கள் பெரிய பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் இருக்கிற ஃபாசில், அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான். அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர், ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணீங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ், நம்மளோட ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிவிடுவார், ஏன்டி எழுத்துந்து எல்லாம் ஏன் ஜெருக்குது தண்டின்னு ஆரம்பிச்சிடுவார் அவர். அது ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சாம் சார், அன்பிலீவபிள் சார். நீங்கள் பண்ண சாரி, ஜாவா சுந்தரேசன், சாரி, எனக்கு அப்படி சாம்சன் கூட பழகிடுச்சு, தான் பண்ணிச்சுக்காதீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார், எப்படி அந்த பாஷையை நீங்கள் மேக்கப் பண்ணீங்களோ, அங்கேயே அந்த சீனை எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க.
அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னு அவங்க வந்து கேட்டாங்க. தெரியலங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பத்தி யாருமே யோசிக்கல, இப்பதான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமா அதுக்கு வாங்கும், அதுக்கு மேல கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன் ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லையும் வந்து புது புது நியூவான்சஸ் ஆட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி. எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா, ரெண்டாவது மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரிவுத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அந்த உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு ஒன்றே ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் பிள்ளை விட்டாங்க சதீஷ், அருமையான ஒரு மியூசிக். அவர் ஆக்சுவலாக 11 டியூன் போட்டிருந்தார், 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள், மிச்சம் இருக்காது. அது எல்லாமே அடுத்த படம் பண்ணும்போது நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து, நீங்கள் யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா. ரொம்ப அருமையாக இருந்தது, அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆர்ஆர்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது, ரீ ரெக்கார்டிங்னு ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக பண்ணி. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட். இதுக்கு அந்த கண்டினியூஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. தேங்க்ஸ், நீங்கள் ரிமைண்ட் பண்ணி கொடுத்தது தேங்க்ஸ். சாரி, தேங்க்யூ குமார் அவர்கள். ஸோ யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். கம்பி கட்டின கதை படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா இப்பொழுது நடக்கவிருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்டி சார் மற்றும் சிங்கப்புலி சார் வழங்க நம்முடைய தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் ரவி அவர்கள் பெற்றுக்கொள்வார். Check. Okay. சொல்லுங்க, அப்புறம் கொஞ்சம் லைட்டா பின்னாடி தள்ளிக்கோங்க சார். ஸோ எல்லாரும் கவர் ஆவீங்க. Check. Okay. Ready? Please. Success வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ ஓகேவா? இல்ல டவுன் பண்ணுமா? அத லைட்டாவா? இப்போ ஓகேயா? எஸ், ஓகே. சூப்பர். ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க few seconds. Okay, so photos. Yes, photographers.